சிந்து சமவெளி நாகரிகம், இங்கிலீஷில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் அப்படின்னா சிந்து நதியை குடிக்கிறது. சிந்து நதி எங்கே சார் இருக்குது? இந்த ஏரியா பாகிஸ்தான், இந்தியா, சீனாவில் உருவாகி இப்படி வந்து இங்கே கலக்கும். அதோட துணையாறுகள் ஒரு 5 ஆறு இருக்கும். ஒன்று இதான் இண்டஸ். ஆர்டர் இதையும் பார்த்துக்கோங்க. வடக்குலேருந்து இந்த மேப்பு கொடுத்து வடக்குலேருந்து தெற்காக சிந்து நதி அதோட துணையாறுகளை எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகேவா? இண்டஸ் 1, ஜீலம் 2, செனாப் 3, ராவி 4, பியாஸ் 5, சட்லஜ் 6. இன்னும் கிரிட்டிக்கலாக கேட்கணுன்னாக்கா எந்த நதி எந்த நதியில் போய் இணைது? இந்த பியாஸ் இருக்குது பாருங்கள், சட்லஜில் போய் இணைஞ்சிரும். செனாப் போயிட்டு ஜீலமில் போய் இணைஞ்சிரும். ராவியும் ஜீலமில் போய் இணைஞ்சிரும். அதெல்லாம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நதியை சுற்றி இதான் முழு இந்தியன் சப்கான்டினென்டுடைய மேப்பு. இந்த ஏரியா இது அகழ்வாராய்ச்சி செஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 1920. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பற்றி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தெரியாது. ஏன் இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு பேர் வச்சாங்க? சிந்து அதோட துணையாறுகள் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் தான் அதோட நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஆயிரக்கணக்கான நகரங்கள். நகரம் கிராமம் கிடையாது, நகரம். இவங்களுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு 3000 கிமு 1500 வரைக்கும் கொஞ்சம் முன்ன பண்ண சொல்லுவானுங்க. அதை பார்த்துக்குவோம். இது வந்துட்டு நல்லா பீக்கில் இருந்த காலம். சிந்து சமவெளி நாகரிகம் நல்லா உச்சகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சு வாழ்ந்த காலம். 1500 வருஷம் இருந்திருக்காங்க. கிமுனா என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் தான் எழுதணும். அதான் அப்படி எழுதியிருக்கு. ரைட். இது இங்கிலீஷ்காரங்க இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்ச நகரங்கள். அதோடு அவ்வளோதான் நிறுத்திட்டாங்க. கிடையாது. இப்போ வரைக்கும் தெரியுது. கீழடி நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் ஒன்றா எல்லாம் சிந்து சமவெளியோட ஒத்து போகுது. அவங்களோட அட்வான்ஸ்டாக கூட இருக்காங்க. கீழடிலாம் சிந்து சமவெளி என்ன பயன்படுத்தினாங்க? செம்பு, வெங்கல காலம், செம்பு ப்ளஸ் டின்னை கலந்து பயன்படுத்தினது. கேள்வி ஒவ்வொன்றும் கேள்வி கதையாக கேட்டுட்டு வாங்க. ஆமாம், வெங்கலம். இதே காலகட்டத்தில் இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. கீழடி அப்புறம் நிறைய இடத்துல இருந்தது இரும்பெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க. அதோட காலமே என்னது? கிமு 3000. அப்போது சிந்து சமவெளியில் செம்பு டின்னு பயன்படுத்திட்டு இருந்த காலத்தில் நம்ம இரும்பே பயன்படுத்திட்டோம். செம்பு டின்னுக்கு அப்புறம் வெள்ளி, தங்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இரும்பு பயன்படுத்துவாங்க. அப்போ அவனோட நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. இவங்களோட தொடர்புடையவங்க தான். அது வரைக்கும் இங்கே என்ன கிடையாது? வேத நாகரிகம் கிடையாது. வேத நாகரிகங்கிறது என்னது? வேதத்தை ஓதி யாகம் நடத்துறது, இதெல்லாம் பண்ணுறது. வேத நாகரிகம் கிடையாது. அப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய நிலைமையெல்லாம் மாறுது. அப்போ 3000 ஆண்டுகளுக்கு, இன்னையிலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இந்திய துணை கண்டத்தில் இருந்த மக்கள் என்ன மக்கள்? அந்த திராவிட மக்கள். அவங்க வந்து நகர வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. உடனேலாம் நகரம் வராது. முதல்ல பார்த்துருப்போம். நாடோடியாக இருந்திருப்பான். அப்புறம் லைட்டாக குடிசை போட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பித்து ஒரே இடத்துல வீடு கட்டி வாழ ஆரம்பிப்பான். வீடு மண்ணால் கட்டப்பட்ட வீடு. அப்புறம் போக என்ன ஆகுது? அங்கங்கே கிராமம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகும்?
செங்கல், சுட்ட செங்கலில் வீடு கட்டுறது, இதெல்லாம் சுட்ட செங்கலில் வீடு கட்டின நாகரிகம் இவங்க எல்லாருமே. அதுவும் கிணறு இருக்கும் வீட்டில், கிணறுல தண்ணி எடுத்து அங்கேயே பாத்ரூம் இருக்குது, அங்கேயே குளிச்சிருக்கு, அங்கேயே டாய்லெட் இருந்திருக்கு. எப்போ இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் போய் பல கிராமங்களில் போய் பாருங்கள், டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாற்று கண்ணோட்டம். சும்மா ஏதோ நடந்தான், அசோகர் பண்ணான், என் பாட்டன் இப்படி முப்பாட்டன் இப்படி, சோழர் வந்துட்டு ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டி வச்சுட்டு போனால், வெறும் புகழ்ச்சி மட்டும் பாடுறதில்ல, அதுக்கு பின்னாடி உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுதான் வரலாறு படிக்கிறதுக்கு அடையாளம். அதுக்கு தான் வரலாறு படிக்கணும். சரியா? நம்ம சும்மா அவனுக்கு ஏதோ ஒன்று புகழ்ந்து விட்டான் டிவியில் அப்படின்னா அதை மட்டும் புகழை மட்டும் காதில் வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் வரலாறு கிடையாது. ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, அப்போது 1920க்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறானு, இங்கிலீஷ்காரன் வந்தோடனே இந்தியாவுக்கு வரலாறு எழுதுகிறானுங்க. வரலாறு மிகவும் முக்கியமாக வச்சுரு. எதை வச்சு எழுதுறானுங்கனாக்கா, இங்கிலீஷ்காரன் உள்ளே வந்து உக்காந்துக்கிறானா, அவங்ககிட்ட யார் போய் ஃபஸ்ட்டு ஒட்டியிருப்பா? அவன் போய் ஒட்டிக்கிறான். யார்? கோயிலில் இருக்கிறான்ல, ராஜாவுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தவன் யார்? கோயிலில் இருந்தவன். அது முஸ்லீம் ராஜாவாக இருந்தாலும் சரி, இந்து ராஜாவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார் இங்கே வரானா பவர் பிடிக்கிறான், அவனை போய் ஒட்டிக்குவான். இதுதான் உண்மையான வரலாறு. போய் ஒட்டிக்கிறான். அப்போ ஒட்டிக்கிட்டு அவன் இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுறான், நம்ம இந்தியாவுக்கு வரலாறு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் எதை வரலாறு எழுத வச்சுருப்பான்? அவனுடைய இதுக்கு பின்னாடி வந்த வேத நாகரிகம் இருக்குல்ல, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதை வச்சு நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள், இந்தியாங்கிறது எங்கள் நாடு, இது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுக்கு கீழே அடிமையானவங்க இவங்களாம், எங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கே பிறந்தவனுங்க, சாஸ்திர சம்பிரதாயத்தெலாம் சொல்லி அப்படி ஒரு வரலாறு எழுதிடுவானுங்க. எப்போ? 1920க்கு முன்னாடி வரைக்கும், பிரிட்டிஷ்காரன் பீரியடில். அவனுங்க சொல்கிறத அவன் எழுதி வச்சுட்டான் வரலாறுன்னு. அதுக்கப்புறம் தான் 1920ல் அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க இந்த ஏரியாவில். 1850ல் தான் அந்த ரயில்வே ட்ராக்லாம் போடுவாங்க, பார்ப்போம். அப்போ போடும்பொழுது இந்த ஏரியாவில் ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக பாறை வேணும். இந்த ஏரியாவில் அங்கே மேடு இருக்குது, நோண்டி பார்க்குறானுங்க, உள்ளே எல்லாம் செங்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ரயில்வே ட்ராக் போட்டு போயிடறானுங்க. ஆனால் அவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான், இந்த இடத்துல ஒரு மேடு இருந்துச்சு, அங்கே செங்கல், சுட்ட செங்கல்லாம் இருந்துச்சு, ஏதாவது நாகரிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதி வச்சுருவான் அவன். ரயில்வே ட்ராக் போட்டவன் 1850களில். அந்த ரெக்கார்டை வச்சு அப்புறம் தொல்லியல் துறை 1880களில் ஆரம்பிப்பாங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அப்புறம் 1920ல் அங்கே போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு நோண்டி பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் தலை சுற்றுது. அதான் முதல் நகரம் ஹரப்பா. இங்கே பாருங்கள், அது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானுங்கன்னா, உலகத்தில் பின்னாடி வேர்ல்டு மேப் தெரியுது பாருங்கள், நாகரிகம் தோன்றுனது பழமையான நாகரிகங்கள், மெசபடோமிய நாகரிகம்னு நினச்சிக்கிட்டானுங்க. மெசபடோமிய நாகரிகம், அதுக்கு பக்கத்தில் எகிப்து நாகரிகம், அப்புறம் மஞ்சள் நாகரிகம். இது 3 தான் பழமையான நாகரிகம் நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. மஞ்சள் நாகரிகம் சீனா, எகிப்து நாகரிகம் மேப் தெரியுதா பின்னாடி, எகிப்து பிரமிடு அதெல்லாம் இருக்காங்க. அதேமாரி மெசபடோமிய நாகரிகம் ஈராக், யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரை, இது நைல் நதிக்கரையில். அங்கே தான் பெரிய நகரங்கள் இருந்திருக்கான எவிடன்ஸ், கீமூல நகரங்கள் இருந்திருக்கான எவிடன்ஸ்லாம் கிடைக்கிது. இவங்க தான் உலகத்திலே பழமையான நாகரிகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த ஹரப்பா நகரத்தை நோன்றானுங்கள, தலை சுற்றுது. அவங்களோட அட்வான்ஸாக வாழ்ந்துருக்கான் இவன். இவங்களோட சமகாலத்தவர் எங்கே? இந்த ஏரியாவில் சிந்து நதிக்கு, சிந்து அதனுடைய துணையாறுகள். முதல்ல தோண்டப்பட்ட நகரம் இது ஹரப்பா. அந்த சிந்து மொழியில் அது ஒரு பேர், ஹரப்பானா புதையுண்ட நகரம்னு நினைக்கிறேன். ஹரப்பா கேட்பாங்க, அது எல்லாமே கேள்வி. ஹரப்பா என்ற இது வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்தது? அந்த ஏரியாவில் சிந்து மொழி தான் இருக்கும், அதுக்கு பொருள் என்ன கேட்பான். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபேக்டெல்லாம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கதையை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டு இதுக்கு என்ன பேருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது போய் நின்றுக்கும். டெஸ்ட் எழுத தேவையில்லை, நான் என் மெத்தடில். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டுன்னு அலையிறீங்க, என்னன்னே தெரில. ஒவ்வொரு செகண்டும் டெஸ்ட்டு தான். கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சுன்னா டெஸ்ட்டு, அதுவே டெஸ்ட்டு. ஆனால் அப்படியே கெடுத்து விட்டானுங்க, மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதுறது. அதான் பிரச்சனையே. நீ படிக்கும் பொழுதே கேள்வி கேட்கணும். ஹரப்பா என்ன அர்த்தம்? அது ஏன் அந்த பேர் வந்துச்சு? ஏன் சிந்து சமவெளி நாகரிகம்னு வந்துச்சு?
சிந்து நதி அதோட துணையாறுகள் உருவாக்கின சமவெளி, அவங்க தான் உருவாக்கினது அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் அந்த நகரங்கள்லாம் இருந்தால் சிந்து சமவெளி நாகரிகம். இன்னொரு பேர் என்னது? ஹரப்பா நாகரிகம். ஏன் அந்த பேர்? முதல்ல தோண்டின நகரம் ஹரப்பா. அதுக்கப்புறம் அதை சுற்றிலும் தோண்டிக்கிட்டே போகிறானுங்க. தோண்டிகிட்டே போனால் என்ன ஆகுது? இந்த ஏரியா ஃபுல்லாக ஏகப்பட்ட நகரம் கிடைக்கும். அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானு, இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ், வந்தால் தென்னிந்தியா வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கணும், வரல. ஏன்னா இங்கிலீஷ்காரன் அதோடு ஓடி போயிட்டான். இந்த பக்கம் இங்கே பாருங்கள், மகாராஷ்டிரா குஜராத் பார்டர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான நகரங்கள். ஒன்று ஆரம்ப கட்டத்தில் உருவான கிராமங்கள், அப்புறம் ஓரளவுக்கு மீடியமான நகரங்கள். எடுத்தோடனே பெரிய நகரம் வராது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதோட அட்வான்ஸ்டு நகரம், இன்னும் பயங்கர அட்வான்ஸ்டு நகரம், அதான் மொகஞ்சதாரோ. அங்கே தான் நீச்சல் குளம்லாம் இருந்திருக்கு. கிரேட் பாத்து அப்படி இப்படிம்பாங்க. தெப்பக்குளம்பானுங்க இவனுங்க, சங்கி மெங்கி குரூப். தெப்பக்குளம்லாம் இல்லை, அது குளிக்கிற நீச்சல் குளம். தெப்பக்குளம்னா என்னவாயிரும்? சமயம் சம்மந்தமாக போயிடும். அங்கே சமயம்லாம் இருந்ததுக்கு எவிடன்ஸே கிடையாது. மத குருக்கள் இருந்ததுக்கு எவிடன்ஸே கிடையாது. பெண் கடவுள் வழிபட்டதுக்கான, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. நகரெல்லாம் பக்காவாக வெல் பிளான்டு. இப்போ கூட அந்த மாதிரி கிடையாது. இப்போ உருவாக்குறாங்கல்ல, சென்னை பக்கத்தில் அந்த அண்ணா நகர்லாம் இருக்கும், அதெல்லாம் பிளான்டு சிட்டி. பிளான் பண்ணி அழகாக நேராக ரோடு இருக்கும். பக்காவான நகரம், பிளான் பண்ணி கட்டியிருக்கானுங்க. இதெல்லாம் ரோடு, அங்கங்கே வீடு, நடுவில் வீடு, இதெல்லாம் ரோடு. எங்கே நேரான ரோடு இருக்கும்? பிளான் பண்ணி கட்டினா தான் நேரான ரோடு இருக்கும். வெல் பிளான்டு சிட்டி. ஒவ்வொரு வீட்லேயும் 2 மாடி வீடு இருந்திருக்கு, 1 மாடியாவது இருந்திருக்கு மினிமம். அப்போவே இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார்? நம்ம முன்னோர்கள். 2 மாடி இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. சுட்ட செங்கல்ல வீடு கட்டியிருக்காங்க, சரியா? அப்புறம் தெருக்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. தெரு விளக்கு இருந்திருக்கு. பாதாள சாக்கடை, இன்னும் நம்ம ஊர்லேயே பாதாள சாக்கடை வரல, இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வாழ்ந்துருக்கான். அப்போ அவ்வளோ அறிவான சமூகத்தை எப்படி கெடுத்தானுங்கன்னு தெரில. எப்படி? கடவுள் பேரை சொல்லி தான், வேறு என்னத்தை கெடுக்க போகிறானுங்க? கடவுள் பேர் சொன்னால் தான் கேள்வியை கேட்க மாட்டோமே. ஏன் பாதாள சாக்கடை சார்? சாக்கடையே இல்லாத ஊர் இன்னும் நிறையா இருக்குது. சாக்கடை இருந்தால் என்ன ஆகும்? கழிவுகள்லாம் அங்கே போகும், தேங்கி நிற்கும், மைக்ரோப்ஸ் பரவும், நோய் தொற்று ஏற்படும். அதே பாதாள சாக்கடைன்னா அங்கே மைக்ரோப்ஸ் பரவாது. ஓப்பனில் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பரவும். இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கானு. அங்கே தான் பிரமிப்பு. எல்லா நாகரிகத்தில் இந்த மெசபடோமியா, எஜிப்து, மஞ்சள் ஞாயிறு எல்லாத்துமே நகர நாகரிகம்னு சொல்லலாம். அதேமாதிரி சுட்ட செங்கலில் வீடு கட்டியிருக்கான், ஓகே, அதெல்லாம் சூப்பர். பிரம்மாண்டமான கோயில், பிரமிட்லாம் கட்டி வச்சுருக்கான், அதெல்லாம் சூப்பர். பட் பாதாள சாக்கடை கிடையாது எங்கேயும். டவுன் இந்த மாதிரி பிளான்டு டவுன் கிடையாது. அதேமாரி பக்கத்தில் தான் நகரமாக பக்கத்தில் ஒரு மேடு இருக்குது. அந்த மேட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மண்டபம்லாம் இருந்திருக்கு. அங்கே தான் குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம் இருந்திருக்கு மேட்டில். ஏன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே போய் தங்கிக்குவாங்க, சரியா? இதான் நதிக்கரைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நதி ஓடுது, இங்கே விவசாய நிலம் இருக்குது சுற்றிலும். விவசாய நிலத்தில் அறுவடை செய்கிறதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு இங்கே களம் இருக்கும். இப்பயும் பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் களம் இருக்கும். நெல் அறுவடை செய்வாங்க. சவுத்துலலாம் போனீங்கன்னா அறுவடை செய்வாங்க, கொண்டு வந்து ஒரே இடத்துல ஒரே நாள் எல்லாம் அறுவடை செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டு விட்டு அந்த காலத்தில் களம் இருக்கும், பாறை கீரையே இருக்கும், அதில் ஒன்று வந்து அடித்து எடுத்துகிட்டு போவாங்க. அதேமாதிரி களம் நெல்லெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போகிறது, காய வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த நெல்லெல்லாம் சேமித்து வைக்க குடோனு, கிட்டங்கிம்பாங்க, கிடங்கு, அங்கேயே பிளான் பண்ணி நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிறது. எப்படி வாழ்ந்துருக்கான் பாருங்கள், இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் முதல்ல பருத்தி உற்பத்தி செஞ்சு பயன்படுத்தின, பருத்தி ஆடைகள் நெஞ்சு பயன்படுத்தினதுக்கான எவிடன்ஸ் இங்கே தான் கிடைக்கிது, ஓகேவா? அதேமாதிரி இவன் பயன்படுத்தின உலோகம் இது கலவை, உலோக கலவை, உலோக செம்பு, உலோக கலவை. முதல்ல செம்பு பயன்படுத்துகிறான்,
செம்பு கூட அதோட வலிமையாக வேணும். அதனால் டின் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறான். அதானது வெங்கல காலம். வெங்கலம் பித்தளை கிடையாது, வெங்கலம். பித்தளை வேறு, வெங்கலம் வேறு. இங்கிலீஷில் என்னது? பிரான்ஸ். வெங்கலம்னா பிரான்ஸ். ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதை என்ன எதுன்னு காலன்னு கேட்பாங்க. பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் பயன்படுத்திட்டு போங்க. காப்பரும் டின்னு பயன்படுத்திருப்பாங்க. சேர்ந்து உலோக கலவை. உலோக கலவையில் அங்கே பாருங்கள், அப்போவே பொம்மை சிலை உருவாக்கியிருக்கான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிலை இந்த மாதிரி அழகாக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு லேடி மாதிரி. அதை டான்ஸிங் கேர்ள்னு சொல்லுவாங்க. அது எதால் ஆனது? ஆமாம். அப்புறம் நிறையா பொம்மை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ முதல் நிலை தொழில் இருந்திருக்கு, விவசாயம். அதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில். இதெல்லாம் எதில் வரும்? இரண்டாம் நிலை தொழில். உற்பத்தி பண்ணி அவங்க உள்நாட்டு வர்த்தகம், ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்குவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. உள்நாட்டு வணிகத்தை இங்கே பாருங்கள், இந்த நகரமாக இது கப்பல் வழி அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டுட்டு போவாங்க. மொஹஞ்சதாரோ இங்கே இருந்துருக்கு. இதெல்லாம் கூட கேள்வி பார்த்துக்கங்க. இதெல்லாமே கேள்வி. மொஹஞ்சதாரோ எந்த நதிக்கரையில் இருந்துச்சு? சிந்து நதிக்கரையில். எந்த பக்கம்? வலது நதிக்கரையா இடது கரையான்னு கேட்பான். அங்கேருந்து வரும்பொழுது வலது, ரைட் பேங்க். அதேமாரி இது அங்கேருந்து வர சிந்து. இதுவும் சிந்து தான். இது ஹரப்பா எங்கே இருக்குது? இது ஹரப்பா. செனாஃபில் மாறி இருக்கா? ரைட். இதுதான் சிந்து. அது பார்த்துக்கோ. ராவி நதிக்கரையில் வரும்னு நினைக்கிறேன் ஹரப்பா. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரி, அதை விட்டுருங்க. இங்கே வாங்க. அப்போ வெல் பிளான்டு சிட்டி. முதல் நிலை தொழில் உற்பத்தி நடந்திருக்கு. பருத்தி முதல்ல உற்பத்தி பண்ணியிருக்கான். அதே மேப்பில் போய் போயிடுறாங்க. எங்கே வருது இந்த பகுதி? சப் டிராபிக்கல் ரீஜன். ஜாகிரஃபி முடித்தவங்க. அப்போ என்ன பயிர் செஞ்சுருப்பாங்க? குளிர் காலத்தில் கோதுமை, பார்லி பயிர் செஞ்சாங்க. வெயில் காலத்தில் நெல். இப்பயும் அதே தான் இந்த ஏரியாவில் உற்பத்தி நடக்கும். குளிர் காலத்தில் தான் கோதுமையும் பார்லியும் வரலையும். குளிர் காலத்தில் தான் கோதுமை அவனே சாப்பிட்ணும். நம்ம வெயில் காலத்தில் உட்காந்து இங்கே தின்னுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் கொடுமை தலையெழுத்து. சிரிக்கிறானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. போட்டாண்டா வேகாத வெயிலில் போயிட்டு சப்பாத்தி ஸ்டைல் வேறு. நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சார், என் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லிக்குவானுங்க. டெய்லியும் நைட்டானால் நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். ஏன்னா டயட் கண்ட்ரோலில் இருக்காங்களாம். அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் நிறையா வந்துடும். அவனே குளிர் காலத்தில் தான் சாப்பிட்ணும். அது இந்த படத்தெல்லாம் அப்படி தானே, சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ப்ரெட்டு சாப்பிடுவார். அந்த என்ன ஒருத்தன் யார்? போலீஸ் படமாக எடுப்பானே, காக்கா எடுத்தானா? யார் அவன்? ஆமாம், கௌதம் மேனனா? ஆமாம். சூர்யாவா? நான் டேரக்டரை சொல்லுங்க, நடிகரை சொல்ல. அவன் டேரக்டர் படம்லாம் பாருங்கள். அவர் எப்போ பார்த்தாலும் அப்படி ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடுவார். ப்ரெட்டு தான் பண்ணி சாப்பிடுவார். அதை பார்த்துட்டு இப்படியே நம்ம இங்கேயும் சாப்பிட்டு பழகிறது. சரி, அதை ஏன் பேசிட்டு? எனக்கு வேறு பிபி ஏறுது. எவனும் எப்படியே போட்டும் கருமம். சரி, அப்போ அதெல்லாம் விளைவிக்கிறாங்க. குளிர் காலத்தில் கோதுமை, பார்லி இதெல்லாம். சரியா? வெயில் காலத்தில் நெல். அதே மாதிரி பருத்தி. சப்ட்ராபிக்கல் ரீஜனில் பருத்தி விளையும். ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். அதெல்லாம் விளையுது. அப்போ உள்நாட்டு வாணிபம் ஒவ்வொரு நகரத்துக்கு நடுவில் நடக்குது. எக்ஸசைஸ். அதுவும் வாணிபம் எப்படி நடந்தது? கப்பல் வழியில். கப்பல் அப்போவே கப்பல் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கான். அதோடு நிற்கல. அங்கேருந்து பொருள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள், மேப்பு பின்னாடி உள்ள மேப்பு பார்த்துக்கோங்க. அங்கேருந்து பொருள் எடுத்துக்கிட்டு கப்பல் வழியில் அப்படியே போய் இங்கே மெசபடோமியா அங்கே சேல் பண்ணியிருக்கானுங்க. அப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எஜிப்தில் சேல் பண்ணியிருக்கான். எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் கட்டி கப்பல் கடலில் பிரயாணம் செஞ்சு வியாபாரம் செஞ்சுருக்கான். அப்படின்னா பார்த்துக்கோங்க. பண்ட மாற்று முறை இங்கே. ஆனால் நாணயம் பயன்படுத்தலை. பொருளை கொடுத்துட்டு பொருள் வாங்கிறது. சரியா? அப்புறம் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா எழுத்துக்கள் இருந்துச்சு. எழுத்துக்கள் வந்து சித்திர எழுத்துன்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராம் சம்திங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷில் சித்திர எழுத்து.
இந்த மீன் இந்த மாதிரி உருவங்களை பயன்படுத்தி எழுத்து. அதில் ஒரு சில உருவங்கள் நம்ம தமிழ் எழுத்துக்களில் இருக்குது. அந்த பண்டைய தமிழ் எழுத்துக்களில் மீன் சின்னம் நிறையா இருக்கும். அதேமாதிரி இவங்களோட இதுலேயும் நிறையா மீன் சின்னம் இருக்கும். நிறையா இந்த மாதிரி சீல்லாம் இருந்திருக்கு. அதில் காளைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் காளை முக்கியத்துவம். பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பசுமாடு இந்த குரூப்பு உள்ளே போனோன்னா தான் பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், காளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதே நேரத்தில் இந்த கலாச்சாரத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது நம்ம கலாச்சாரத்தில்? பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் அவன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். புரியுதா? அதே அப்போ மனிதனத்தில் முக்கியத்துவம் கிடையாது. அதே இந்த திராவிட கலாச்சாரம் எப்படி? காளைக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு, மனிதத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம். அதான் உயர்ந்த சமூகத்துக்கான எடுத்துக்க. அதான் அந்த காளையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு, அந்த பீட்டா கீட்டா ஜல்லிக்கட்டை ஒழிக்கிறதுக்கு சட்டம்லாம். ஏன்னா இந்த எவிடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அந்த ஜான் மார்ஷல் அந்த தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருப்பார். அவர் தான் சொல்லுவார், நீங்கள் இது வரைக்கும் எழுதின வரலாறு டுபாக்கூர், வேத நாகரிகம்னு ஒன்று ஓகே, அதை எழுதிக்கோ. அதுக்கு முற்பட்ட நாகரிகம் ஒன்று இருக்குது. அதுதான் எது? சிந்து சமவெளி நாகரிகம். அது ஒரு வேத நாகரிகத்துக்கு வேறு மாதிரி இருக்குது. வேத நாகரிகம் டோட்டலாக எப்படிப்பட்டது? நாடோடி வாழ்க்கை, ஆடு மாடு மேய்க்கிறது, வீடே இருக்காது அவனுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டார். எவிடன்ஸோட, சும்மாலாம் கிடையாது. அப்புறம் அந்த எவிடன்ஸில் வச்சு தான் பின்னாடி இன்னும் நிறைய பேர் ஆய்வு செய்கிறாங்க. மொழியெல்லாம் ஒப்பிட்டு, மொழி ஒப்பீட்டு இலக்கணம்னு ஒருத்தர் எழுதுவார். அப்போது ஆரிய மொழிக்கும் முன்னாடி ஒரு மொழி இருந்துச்சு, அது வேறு மொழி குடும்பம். ஆரிய மொழிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு இந்தியா முழுவதும் மறைஞ்சு கிடக்கிற மொழியெல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு கொண்டுட்டு வராரு. புரியுதா? அதனால தான் திராவிடத்தை கண்டு அலறுவானுங்க. அது தெரியும். அந்த முட்டா திராவிடர்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் கட்சியில் செஞ்சுக்கிட்டு அவனுடைய முன்னோர்களே திட்டிக்கிறானுங்க, முட்டா பேலிய. அதனால திராவிட வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டானுங்க சொல்லி சொல்லி. இதுக்கு முன்னாடி பெரிய வரலாறு இருக்குது. ஏன்னா இந்த லேண்டு உண்மையான வரலாறு எழுதிட்டு போங்க. நிறைய பேர் வந்தான் வெளியிலேருந்து. இங்கே இருக்கிற எல்லா ஜீனும் ஒரு திராவிட ஜீன்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் கலந்தாச்சு. ஓகே, உண்மையான வரலாறு எழுதிட்டு போ. ஆமாம், அப்படியே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான். அது புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பல என்சிஆர்டி புக்கில் இதெல்லாம் டீட்டெயில்டாக இருந்தது, அழிச்சு விட்டானுங்க. இப்போ ஓரளவுக்கு இருந்துச்சு, அதையும் அழிக்கிறது தான் நீட்டுன்ற பேரில் புத்தகத்தை மாற்றி விட்டு கெடுத்து வச்சுருக்கிறானுங்க. பழைய புத்தகத்தில் சூப்பராக இருக்கும். 2011 வந்த புத்தகத்தில் சூப்பராக இருக்கும். சரியா? சரி, இதுதான் உண்மையான வரலாறு. கேட்டிங்களா நீங்கள், சார் அங்கே போய் எப்படி சார் எழுதுறதுன்னு? அங்கே நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்கனாலும் நீங்கள் டெல்லியில் போய் படித்தாலும் தமிழ்நாட்டு புக்கு எடுத்து படிங்கம்பாங்க. ஹிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி புக்கு பத்தாது, தமிழ்நாடு புக்கை படிங்க அப்படிம்பாங்க. டெல்லியிலே அதுதான். ஏன்னாக்கா அவனுங்க வரலாறு என்சிஆர்டி புக்கில் டோட்டலாக வரலாறை மாற்றிட்டானுங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது, வரலாறே இருக்காது. அது படித்து பாருங்கள். படிச்சிங்களா? அதாவது ஒரு புக்கை எடுத்து படித்து பாருங்கள். இதான் பின்னாடி உள்ள உண்மைகள். அப்போ அப்பேற்பட்ட இங்கே இருக்கா? ரைட். இது எஜிப்து, இது மெசபடோமியா, யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியில். ஓகேவா? அடுத்து சீன நாகரிகம், அதே சமகாலத்தை சேர்ந்த பட் அவங்களோட அட்வான்ஸ்டான சிந்து சமவெளி நாகரிகம். இது ஃபுல்லாக இழுக்கணும் நம்ம, ஆனால் அதோட நிறுத்திட்டானுங்க. ரைட், பார்ப்போம். இப்போ 6வது புக்கில் இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவுடைய வரலாறே தொடங்குறது இங்கேருந்து தான் தொடங்கணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதுக்கு பின்னாடி வந்த வேத நாகரிகத்துலேருந்து வரலாறு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. அதுக்கு தான் இப்போ புத்தகத்தெல்லாம் மாற்றுறானுங்க. நியூ எக்கனாமிக் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரதெல்லாம் அது பின்புலத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஏதோ உங்களெல்லாம் அறிவாளியாக்கிறதுக்காக கிடையாது. இதெல்லாம் எல்லாம் முட்டாளாக்கி பழையம்மைக்கு போகிறதுக்காக பண்ணுறாங்க. நியூஸ்லாம் படிங்க தயவு செஞ்சு. ரைட். இந்த காலை மெசபடோமிய நாகரிகம் கிமு 3500 2000 வரைக்கும் நல்லா வளர்ச்சியில் இருந்திருக்கு. இங்கே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஈராக், எஜிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும் அங்கே கிடைச்சக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இதிலேருந்து இது வரைக்கும். ஓகேவா?
அடுத்தது இதில் உள்ளது நான் சொன்னாலும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எழுதியிருப்பானுன்ட்டு 3000லேருந்து 1500 சொல்லியிருப்பேன். 1500 டோட்டலாக அழிஞ்ச காலம் நல்லா பீக்கில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பித்தது 1900 வரைக்கும் பீக்கில் இருப்பாங்க, 900க்கு அப்புறம் அழிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அடுத்து சீன நாகரிகம் இந்த காலகட்டம். ஆனால் சீன நாகரிகம் இன்னும் தொடருது, அப்போ இருந்து அதே தான் இருக்குது. ரைட், காலக்கோடா சரி அதே தான் அங்கே போட்டது திரும்ப இங்கே போட்டு இழுத்துட்டு இருக்கானுங்க. 4 பழமையான நாகரிகம், இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு நாகரிகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, மாயன் நாகரிகமா? ஆமாம், மாயன் நாகரிகம். என்ன சொல்கிறாங்க? தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தனர். ஆமாவா? இதுக்கு முன்னாடி 30-40 பேர் சென்ற குழுவாக இருந்தாங்க, குகையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். சமுதாயங்கள் உருவாகுது. குழுக்களாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சமுதாயம். சமுதாயம் என்னன்றாங்க? ஃபேமிலி, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அது மாதிரி நிறைய ஃபேமிலி. அந்த மாதிரி காலப்போக்கில் என்ன ஆகுது? நாகரிகங்கள்லாம் மாறுது. ஒரு இடத்துல செட்டில் லைஃபு, சிவிலைஸ்டு சொசைட்டி. இப்போ வாழ்கிறால வீடெல்லாம் கட்டி விவசாயம் செஞ்சு இயற்கையில் கிடைக்கிது அப்படியே வாழ்ந்துட்டு சுற்றணும்னா விலங்கு. அவனுக்கு தேவையை அவனே உருவாக்குறான், இயற்கையை மாற்றி அமைச்சு அவனுக்கு இயற்கையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வளர்றான். எங்கே கவின் காணோம் 2-3 நாளாக. சரி, லீவ் போடாதீங்க, கால்ஃபேர் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அடுத்தது சரி, இந்த நாகரிகங்கள் எங்கே உருவாகுது? நதிக்கரையில். ஏன் நதிக்கரையில் உருவாகணும்? விவசாயம் நாகரிகம் உருவாகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீடு கட்டி வாழணும்ல. எப்போ வீடு கட்டி வாழ முடியும்? ஒரே இடத்துல நிலையான அந்த இடத்துலேயே அவனுக்கு உணவு உடை இருப்பிடெல்லாம் கிடைச்சாதான் அங்கே நிற்பான். அப்போ தான் வீடு கட்டுவான். அப்புறம் என்ன சிந்திப்பான்? பானை தயாரிப்பான், வீடு கட்டுவான், வீட்டை அழகுபடுத்துவான், அவனை அழகுபடுத்திக்குவான், பயன்படுத்துகிற கருவியெல்லாம் அழகுபடுத்துவான், புதுசாக கண்டுபிடிப்பான். எப்போ புதுசாக கண்டுபிடிக்க முடியும்? நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்பான். ஏதாவது விலங்கு நம்மளை அடிச்சிருமோன்னு பயந்துகிட்டே இருப்பான். அப்போ அடுத்த லெவலுக்கு யோசிக்க முடியாது. அப்போ எப்போ அடுத்த லெவலுக்கு யோசிக்கலாம்? நீ அடுத்த நேர வேலைக்கு உனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அன்சர்டைனிட்டி இருக்கக்கூடாது. அதாவது அன்சர்டைன்னா அர்த்தம், நிலையற்ற தன்மை இருக்கக்கூடாது. உனக்கு வருமானம் நெல்லெல்லாம் வந்துருச்சு, வீட்டில் இருக்குது, அடுத்த 3 மாதத்துக்கு உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவ? மூளை அடுத்த லெவலில் யோசிப்பேன், வேறு என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அப்போ சிவிலைசேஷன் உருவானா என்ன வேணும்? உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கணும். எங்கே கிடைக்கிது? நதிக்கரைகளில் விவசாயம் செய்யும் பொழுது கிடைக்கிது. அதான் நதிக்கரைகளில் நாகரிகம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் செய்யணும்னா என்ன வேணும்? அதவன் விவசாயம் செய்ய என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்புறம் வளமான மண், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? நதிக்கரையில். நாடோடியாக இருக்கும் பொழுது மலை பிரதேசங்களில் தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருந்தான், பீடபூமி மலை பிரதேசங்களில். இப்போ தான் நதிக்கரைக்கு இறங்கி வரான். அதுக்கு முன்னாடி வருவான், வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓடி போயிடுவான். எப்போ விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான்? இடைக்கற்காலத்தில் ஆரம்பிப்பான். அங்கே இடப்பெயர் வேளாண்மை. புதிய கற்காலத்தில் பக்காவாக விவசாயம், செட்டில்டு லைஃப். அதிலேருந்து மாறினதான் புதிய கற்காலத்துலேருந்து வந்தால் தான் அது இது செம்பு காலம், சிந்து சமோலி நாகரிகம். எப்போ செம்பு தயாரிச்சிருப்பான்? அதோட நிறையா டைம், எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கணும். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான். அதிலேருந்து மண்ணிலேருந்து எடுத்து அந்த செம்பை உருக்கி அதிலேருந்து எடுத்து ஆயுதம் தயாரிக்கணும், கருவி தயாரிக்கணும். புரியுதா? அப்போ விவசாயம் தான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பலமான மண், நீர்ப்பாசனம், போக்குவரத்துக்கு ஏற்ற வழி. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். காட்டை அழிச்செல்லாம் ரோடெல்லாம் அப்போல்லாம் போகிற அளவுக்குலாம் அவனுக்கு வசதி இருக்காது. அப்போ இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணும்? இயற்கையாக உருவாக்கின பாதை தான் இது ஆறு. ஆறில் போய் அந்த இன்னொரு நகரம், இன்னொரு நதி, அந்த நதிக்கரையிலே இருக்கும், அங்கே போய் சப்ளை பண்ணுவான். அங்கேருந்து வாங்கிட்டு ரிட்டன் கப்பல்லையே வந்துடுவான். போக்குவரத்துக்கு ஏற்ற வழி. முதல் போக்குவரத்து எது? சாலை போக்குவரத்துலாம் இல்லை, எது? நீர் போக்குவரத்து தான். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். எந்த மொழியில்? சிந்து மொழியில். அந்த ஏரியா சிந்தி இருக்கும். சிந்து மொழி இன்னும் இருக்காங்க அந்த மொழி. முதலில் சார்லஸ் மேசன் அவர் தான் எழுதியிருக்கார். அங்கே அந்த
மண் வெட்டி எடுத்தாங்கள்ல, எடுக்கும் பொழுது என்ன அது கல்லெல்லாம் கடந்துருக்கு. ஸோ அங்கே ஏதோ இடிபாடுகள் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கார். யார்? சார்லஸ் மேசன்றது. அவர் கிழக்கிந்தியர்களில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். யார்? சார்லஸ் மேசன். அவர் தற்பொழுது பாகிஸ்தான் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட பொழுது, பாகிஸ்தான் தானே பார்த்தோம், ஆமாம், செங்கல் திட்டுகளை இருப்பதை கண்டறிந்தார். யார்? சார்லஸ் மேசன். இதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று வழங்கப்பட்டது எது? சார்லஸ் மேசன் எழுதின அந்த குறிப்புகள் தான் கேட்பாங்க. ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று எதுன்னு கேட்பாங்க. சார்லஸ் மேசன் தான். அதுக்கப்புறம் 56 பொறியாளர். லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறாங்க. அங்கே லாகூர் கராச்சி ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானில் வடமேற்கு இந்தியா. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ தான் அந்த திட்டம் நோண்டி பார்க்குறாரு. சுட்ட செங்கற்கள் கிடைக்குது, பர்ன்ட் பிரிக்ஸ். பர்ன்ட் பிரிக்ஸ் அது ரயில் பாதை போட்டு வந்துடுறாரு. 1920 1880களில் தான் இந்திய அகழ்வாராய்ச்சி துறை உருவாக்குவாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஆட்சி. அவங்க காலத்தில் தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அகழ்வாராய்ச்சி துறை உருவாக்குறாங்க. அதோட தலைவராக இருக்கிறவர் தான் இவர். யார்? ஜான் மார்ஷல். அவர் காலத்தில் தான் அதை வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. ஹரப்பா ஃபஸ்ட்டுன்னு ஒன்றாங்க. அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் சுற்றிலும் மேடு இருக்குது ஆய்வு செய்கிறாங்க. அந்த மேட்டில், ஏன்னா மேட்டான பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. சமவெளியில் வெள்ளம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக பூந்துடும். அதெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட நகரம் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ஹரப்பா, மொகஞ்சதாரா தான் இருக்குல்ல அட்வான்ஸ்டு சிட்டி கொண்டுட்டு வராங்க. 20 ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த எவிடன்ஸ்லாம் கொண்டுட்டு வந்து அந்த எவிடன்ஸை வச்சு ஒரு ரிப்போர்ட் வர வைக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எவிடன்ஸு. இப்போயும் பார்த்திங்கன்னா கீழடியோட எவிடன்ஸை இன்னும் வெளியிட மாட்டேங்கிறானுங்க இந்த இந்திய தொல்லியல் துறை. இப்போ நம்ம இவங்க கூட நம்ம யார் அந்த இந்தியா கூட்டணியினுடைய எம்பிலாம் இன்னும் கூட கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் நாட்டில் எங்கள் மாநிலத்திலேருந்து தோண்டிட்டு போனால் அகழ்வாராய்ச்சி எவிடன்ஸ் ரிப்போர்ட் ஏன் நான் அனுப்பாமல் இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே ரிப்போர்ட் வேறு மாதிரி வரலாறே மாறப்போகுது. இந்திய தொல்லியல் துறை வந்து யாரோட கட்டுப்பாடு? ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாடு. கீழடி நோண்டுறாங்க, ஃபஸ்ட்டு லெவல். 2வது கட்டம் போகும்பொழுது ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே 1 இல்லைன்ட்டு போயிடுவானுங்க. இங்கேருந்து அவர் பேர் என்ன, அமர்நாத், அவர் தான் தலைவராக இருப்பார் இங்கே இந்த ஆய்வுக்கு. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி அடிச்சிடுவானுங்க. ஏன்டா அவனுங்க வந்துட்டு இது ஆரிய நாகரிகம்னு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. இதெல்லாம் திராவிட நாகரிகமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ சமகாலத்தில் நடந்தது. நம்ம ஏதோ வந்தோம் போனோம் வேலைக்கு போனோம் அப்படி இருக்காதிங்க தயவு செஞ்சு. வரலாறு மிகவும் முக்கியமாக அமைச்சர். இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் எது உண்மை பொய்ன்னு தெரியும். எடுத்து போராடலாம். இன்றைக்கி எனக்கு சோறு கிடச்சிது, சாப்பிட்டுவிட்டு என் இயற்கை வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன், அது புரோஜனம். ஆடு மாடுக்கு நமக்கு அப்புறம் என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் பொய்யை பரப்புறதுக்கு இவ்வளோ போராடுறானாக்கா உண்மை உங்களோட உண்மை. அப்போ நீங்கள் எவ்வளோ போராடணும்? அதை பேசி எனக்கு என்ன சோறாக கிடைக்க போகுது, அப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வரலாறு இல்லைனாக்கா அவ்வளோதான். நீங்கள் சொந்த வீடு இல்லாத நாதி அப்படி ஆயிரும். வரலாறு முக்கியம், பார்த்துக்கோங்க. சரி, 24 அந்த இயக்குனர் டைரக்டர் எழுதியிருந்தார் சர் ஜான் மார்ஷல். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாரு. ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் நடுவில் நிறையா தொடர்பு இருக்குது, ஒரே ஒற்றுமை இருக்குது, சம காலத்தை சேர்ந்தது எல்லாம் சொல்கிறார். ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரம் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிகிறாங்க. உங்கள்கிட்ட தொடர்பு இருக்கணும், அப்போ தான் என்ன ஒரு 2க்கு ஒற்றுமை இருக்கும். வேறுபாடு கம்மி தான். அதே நேரத்தில் ஹரப்பா வந்துட்டு மொகஞ்சதாரோவோட பழமையானது, அதிலேருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போது மதுரையெல்லாம் வந்து பழமையான நகரம் இங்கே தமிழ்நாட்டில். சென்னையெல்லாம் இப்போ உருவான நகரம். அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இன்னும் மதுரையை தோணும்னா அங்கே ஏகப்பட்டது கிடைக்கும். ஏன்னா மதுரையெல்லாம் வந்துட்டு கிரேக்க ரோமானிய தலைநகரங்களில் ரோம் சிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான காலம். அதேமாரி அந்த இப்போ பார்த்தோமே என்னது மெசபடோமிய நாகரிகம், பாபிலோன்,
தொங்கு தோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தோடு தொடர்புடைய நகரம் அதெல்லாம். ஆனால் அங்கே தொடர்ந்து அங்கே மக்கள் வசிக்கிறதுனால நமக்கு இடம் கிடைக்காது. வீடெல்லாம் காலி பண்ணுறான், நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம், தொடர்த்த முடியுமா? அந்த சிக்கல் இருக்குது. அதை எடுத்தோம்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். கால வரையறை. புவி எல்லை தெற்காசியா. தெற்காசியானா எது? இது தெற்காசிய சார்க் பார்த்தோமா? சார்க்கில் யார் யார் வருவாங்க? தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பு தான் சார்க்கு. ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், இந்த 3 நாடுகள் தான் இருக்குது. பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு. ஆமாவா? இதெல்லாம் தெற்காசிய நாடுகள். அதில் மெயினாக இந்திய துணை கண்டம்னா யார் யார் வந்துடுவா? இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எந்த எல்லையில் பரவி இருக்குது? காலப்பகுதி வெங்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். காப்பர் கண்டுபிடிச்சி அது கூட டின்னு கலக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கானுங்க. காலம் 1900. நான் சொல்லியிருப்பேன் எவ்வளவு? 3000லேருந்து 1000. அதையும் வச்சுக்கோங்க மனசில். 3000லேருந்து 1500. ரைட். கார்பன் டேட்டிங் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அங்கே கிடைச்ச பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சிட்டு போனதை அதை விட்டானுங்க. 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவோட இப்போ மொத்த பரப்பு எவ்வளவு? 32 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறேன், தப்பு. ஸ்கொயர் கிலோமீட்டர் 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாடு வரைக்கும் வரணும். இது பெருசு. அவனுங்க அதோட நிறுத்தி வச்சுக்கிட்டானுங்க வரலாறு மாற்றுறதுக்கு. முக்கியமான 6 பெரிய நகரங்கள். அதில் முக்கியமானது ஹரப்பா, மொகஞ்சதாரா, இவங்களாம் முக்கியமானது. அப்புறம் லோத்தல், சங்குதாரா, காளிபங்கன், அது இதுன்னு வரும். கிராமங்கள், நகரங்கள், அது இல்லாமல் பக்கத்துலலாம் கிராமம் இருக்கும். இப்போ சேலம் சிட்டி இருக்கா, சுற்றிலும் கிராமம் இருக்கும் பாருங்கள், நிறைய கிராமங்கள். எவிடன்ஸ் இன்னும் தோணுனா கிடைக்கும், ஏகப்பட்டது இல்லை. ஏஎஸ்ஐ வந்து அப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. பாருங்கள், 1800 சொன்னானா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தவுடனே அவனோட கட்டுப்பாட்டுக்கு போனால் 1800களில் 80 சம்திங் சொல்லியிருப்பேன். 61 கேட்பாங்க. ஏஎஸ் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1861. அது உருவாக காரணமாக இருந்தவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்கம். சர்வேயர். தலைமையகம் இப்போ புதுடெல்லியில் இருக்கு. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன். அவங்க இது சிவிஸ். நம்ம இதே தெரியுது. இதன் பொருள் நகரம். புரியுதா? நகரம்னு அர்த்தமாம்மா. அப்போ நகர வாழ்க்கை வாழணும். நகர வாழ்க்கைன்னு என்ன இருக்கணும்? வீடு கட்டி வாழணும். முதல் நிலை தொழில் பக்கத்தில் நடக்கணும். இங்கே 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில். சிந்து சமவெளி மக்கள் 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபட்டாங்களா? இல்லையா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும். இல்லை, உள்ளூர்லேயே ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு பொருள் விற்றாவே என்னது? அதுக்கு பேர் 3ஆம் நிலை தொழில், வர்த்தகம். பாருங்கள், மனப்பாடம் தான் பண்ணுறீங்க, இன்னும் வெளியில் வரல. முதல்ல 3ஆம் நிலை தொழில்னால் என்னென்னு கேட்கணும். வியாபாரம், அதாவது சர்வீசஸ். அதில் முக்கியமானது வியாபாரம். வியாபாரம் செஞ்சான்னு பார்த்தோமா? உள்நாட்டு வியாபாரமும் செஞ்சான். அவங்க கிராமத்துலேருந்து நகரத்துலேருந்து கிராமத்துக்கு எல்லாம் செல் பண்ணிக்கிட்டான். அதே நேரத்தில் என்னாச்சு? எக்ஸ்போர்ட்டும் பண்ணான்னு பார்த்தோம் கப்பல் வழியில். எங்கே? மெசபடோமியா, எஜிப்துக்கெலாம். இதெல்லாம் புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் போட முடியும். கேள்வி கேட்டு படிங்க, சும்மா படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? செங்கல், கற்கள், உடைந்த பானை ஓடு, அது மூலயமா ஆராய்ச்சி தான் கண்டுபிடிக்கிறாங்க. இலக்கிய ஆதாரங்கள் அதெல்லாம் வச்சு ஏரியல் ஃபோட்டோ, மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாங்க. ஏதாவது வித்தியாசமாக உயரமாக இருந்ததுன்னா அங்கே போய் ஆய்வு செய்வாங்க. அப்படி தான் கீழடியெலாம் கண்டுபிடிச்சாங்க. அமர்நாத் பேட்டிலாம் கொடுத்துட்டு பாருங்க. 1000 இடத்த லொக்கேட் பண்ணியிருக்காரு அவர். அதை பிடிச்சி அங்கே இங்கெல்லாம் பண்ணும்பொழுது தோன்ற இடத்துலலாம் எவிடன்ஸ் கிடைக்கிது. அப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு அவர் தூக்கி விட்ருவாங்க. அப்புறம் கனிமொழின்னு ஒரு வக்கீல் போய் கேஸ் போட்டு திரும்ப அதை நோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இவங்க வந்தோடனே இப்போ அது வேகமாகுது.
வரலாறு முக்கியமாக அமைச்சரே, ஏதோ நமக்கு பிடிக்காதவன், உங்கள் அப்பா அம்மா ஏதோ கட்சி, இவனுங்க வேறு கட்சி, அதனால் பார்க்காம இருந்துடாதீங்க. வரலாறு உங்கள் வரலாறு, அதெல்லாம் யாருமே கண்டுக்கல பாருங்கள், அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. இரும்பு நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததையா அப்படின்னு. எனக்கு பிடிக்காத கட்சிக்காரன், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத, அதனால் அப்படி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் வேலைக்கு பிரித்து வச்சுட்டானுங்க பக்கா பிளான் பண்ணி. அப்பையிலேருந்து இந்த கூத்தாடி பயல்களை தோண்டி விட்டு தான், அப்பையிலேருந்து எந்த கூத்தாடியை சொல்கிறேன்னு நினைக்க தெரியும் உங்களுக்கு, அப்பையிலேருந்தே. சரி, அவனுங்களால் ஒரு புரோஜனம் கிடையாது கூத்தாடி பயல்கள்னால. இப்போ ஒரு கூத்தாடி கிளம்பி இருக்குது. நம்ம 70லேருந்து இதே வேலை தான் அவனுங்களுக்கு. சரி, ஸ்கேனர் அதெல்லாம் விட்டுருங்க. ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் தேவையில்ல, அவ்வளோவா இல்லை, அதை விட்டுருங்க. நகர நாகரிகம் கேட்பாங்க கொஸ்டின். இது யூபிஎஸ்சி ஐஏஎஸ்சில் கேட்டிருக்கான், குரூப் 1ல் கேட்டிருக்கான், குரூப் 2ல் கேட்டிருக்கான், குரூப் 4 போலீஸ் எஸ்ஐ எல்லாத்துலேயும் கேட்டிருக்கான். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், சரியா? காரணங்கள்: சிறப்பான நகர திட்டமிடல். நகரம்னா என்னன்னு பார்த்தோம். 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில் அதிகமாக ஈடுபடணும். சரி, சிந்து சமவெளி நகரத்தில் எது 2ஆம் நிலை தொழில் உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் பார்த்ததில்ல? பொம்மை செய்கிறது, பொம்மை, அப்புறம் பானை, அதெல்லாம் 2ஆம் நிலை தொழில். முதல் நிலை தொழில் வந்து ராமெட்டியில் மண்ணை வெட்டிட்டு வருவான், அது முதல் நிலை தொழில். பானையாக செய்கிறது, பொம்மை செய்கிறது, சரியா? தாதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவான், வெட்டி எடுக்கிறது முதல் நிலை தொழில். பொம்மை செய்கிறது, பாத்திரம் செய்கிறது, கருவி செய்கிறதுல என்னது 2ஆம் நிலை தொழில். செங்கல் உற்பத்தி 2ஆம் நிலை தொழில். பருத்தி ஆடை நெஞ்சிருக்கான், பருத்தி முதல் நிலை தொழில், ஆடை நெஞ்சது 2ஆம் நிலை தொழில், சரியா? இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறான். போக்குவரத்து, சரியா? அப்போ இன்சூரன்ஸ்லாம் இருந்திருக்காது, அதனால் அதை விட்டுற வேண்டியதுதான். சரி, சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. பில்டிங் கட்டுறான்ல, அது எந்த துறை? 2ஆம் நிலை தொழில் தான். தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்க அதிகம். ஆமாவா? பாதாள சாக்கடை, அதை நினச்சிட்டே வரணும் அந்த இடத்த. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலகட்டம்? 3300லேருந்து 1900, அல்லது 3000லேருந்து 1500, அதை நினச்சிட்டே வரணும். எந்த இடம் மேப் போட்டு மேப்பில் காமிச்சோன்னா அதை நினச்சிட்டே இதெல்லாம் நினச்சிட்டு வரணும். அதை அங்கேயே விட்டுட்டு இந்த கேள்வி இந்த லைனுக்கு மட்டும் வந்துடக்கூடாது, சரியா? ஆமாம், எடை கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்போவே. எதுக்கு எடை கற்கள் தேவை? அளக்கிறதுக்கு, வாங்கிறது, விற்கிறதுக்குலாம் ஆற்றுல போட்டால் அளந்து போடணும்ல, அப்போவே எடை கற்கள். இப்போ நம்ம எடை கற்களை பற்றி எதில் படிக்கிறோம்? ஃபிசிக்ஸில். ஆமாவா? எஸ்ஐ யூனிட் படிக்கிறோமா? மேக்ஸ்லையா? ஃபிசிக்ஸில். அடுத்தது விவசாயம் மற்றும் கைவினை தொழில் திடமான அளித்தளம். விவசாயம், கைவினை தொழில் இதெல்லாம். ஸோ அதனால் என்னாவது நகர நாகரிகம் எது? ஹரப்பா, சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம். இந்த சிந்து சமவெளி சரஸ்வதின்னு மாற்றுதுங்க இவனுங்க, வரலாறு மாற்றுறானுங்க, நம்ம தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சு படித்தா இல்லை தப்பு, இவனுக்கு மாற்றிருப்பானுங்க, திருட்டு பசங்க, தப்பு அது. சரஸ்வதி தேடிட்டு இருக்கிறானுங்க. சரஸ்வதி இவனுங்க எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்ச குரூப். அப்போ அங்கே ஒன்று சரஸ்வதி வச்சுருக்கானுங்க, அந்த சரஸ்வதி இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டானுங்க. ஆனால் இவன் வீட்டு சரஸ்வதி கேவலமாக நடத்துகிறானுங்க, நம்ம தானே? யார் இவன் வீட்டு சரஸ்வதி? அவங்க ஒய்ஃபு, மகள், அம்மா எல்லாத்தையும் 1ஆம் நம்பர் திருடனுங்க இவனுங்க. நாகரிகமே கேவலமான நாகரிகம். சரி, ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. சரி, மற்ற 3 நாகரிகம் 3 பேர் இருக்கானுங்கள, இது மெசபடோமியா, எஜிப்து, சீன நாகரிகம். அதை விட என்ன அதே சமகாலத்தை சேர்ந்தவங்க என்ன அட்வான்ஸ்டு நகர திட்டமிடல் தான். மேல் நகர அமைப்பு, சிட்டாடலா இங்கிலீஷில்? அப்பர் டவுன், ரோயர் டவுன். அப்பர் டவுன் சொன்னால உயரமான இடத்துல இருக்கும், பெரிய மண்டபம்லாம் இருக்கும். அங்கே தான் அந்த மொகஞ்சதாராவில் மட்டும்தான் அந்த நீச்சல் குளம் இருக்கும், கிரேட் பாத் அப்படிம்பா. அந்த நீச்சல் குளமே பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள்,
கிரேட் பாத்து, கிரானரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறவங்கள அந்த இடம் அரப்பாவில் இருக்குது தானிய கிடங்கு. ஆமாம், அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. மேற்கில் நம்ம படம் போடுக்கும் பொழுதே சொல்லியிருப்பேன், மேற்கில் உயரமான இடம் இருந்திருக்கும், இங்கே சாமானிய மக்கள் வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன பெரிய இதெல்லாம் இல்லை. இங்கே என்னென்ன வசதி இருந்துச்சு அதே வசதியெல்லாம் இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி மண்டபம்லாம் இருந்துச்சு. பொதுமக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இன்ஹாபிட்டட்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்து வந்த இடம். கீழ் நகரப்பகுதி, மேல் நகரப்பகுதி. இங்கே கொஞ்சம் பேர் தான் வாழ முடியும். மேல் நகரப்பகுதி தான் நிர்வாகிகள் அங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய குளம், தானிய களஞ்சியதெல்லாம் மேல் நகரத்தில் தான் இருந்திருக்கு. அடுத்தது கிழக்கு பகுதியில் சற்று தாழ்வாக இருக்கும், பொதுமக்கள் வசிக்கிற இடம். மெகர்கருங்கிறது இந்த இடத்துல எங்கே போகலாம் இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் மெகர்கர். இந்த சிந்து சமவெளி மக்களுடைய முன்னோர்கள் இவங்க அப்படின்னு கருதப்படுறாங்க. ஏன்னா இந்த மெகர்கரில் வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் புதிய கற்கால நாகரிக மக்கள். புதிய கற்காலம்னா என்ன பண்ணியிருப்பாங்க? செட்டில்டு லைஃபு, விவசாயம் பண்ணியிருப்பாங்க, வீடெல்லாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. மெகர்கர் கேட்பாங்க, சிந்து சமவெளி மக்களுடைய முன்னோடி இருப்பிடம் எதுன்னு கேட்பாங்க. எது? மெகர்கர். என்ன நாகரிகம் அது? புதிய கற்காலம். மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். கதையாக புரிஞ்சுட்டு வரணும். கதையாக கேட்டினாக்கா பிரச்சனை இல்லை, எல்லாம் புதுசான இருக்கிற மாதிரி இருக்கும். கதையாக கேட்டுட்டு வா, கதையை திரும்ப போய் பாருங்கள், வீடியோ இருக்குது. இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அதான் நான் படம் போட்டனால அந்த ஆப்கானிஸ்தான் எல்லையில் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கருதப்பட்ட இடங்களுள் ஒன்று இதுவும். மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதுக்கான சான்று இங்கே இருக்குது. அதை அப்படியே விட்டுற மாட்டான். இங்கேயும் வந்து விவசாயம் பண்ணுவான், கால்நடை வளர்ப்பான். சிந்து சமவெளி மக்கள் கால்நடையெல்லாம் வளர்த்துருப்பான், பண்ணி வளர்த்துருப்பான், எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. குதிரையெல்லாம் தெரியாது, ஏன்னா குதிரை நமக்கும் குதிரைக்கு சம்மந்தம் இல்லை, அது புல்வெளியில் அங்கே தான் வளரும். 7000 ஒட்டிய காலத்தில் மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியது சொல்லி. நாகரிகத்துக்கு முந்தையனா என்னது? எழுதப்பட்ட ஆவணம் கிடைக்காது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எழுதப்பட்ட ஆவணம் கிடைச்சதா? இருக்குது, அது புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். புரோட்டோ ஹிஸ்டாரிக் எழுத்து இருந்துச்சு, சொன்னால இப்போ கூட பேசணுமே. ஆனால் அதை நம்ம இன்னும் புரிஞ்சிக்க முடியல, என்ன சொல்ல வரான்னு இன்னும் எக்ஸாக்டாக புரியல. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே, கரண்ட் அஃபேருங்க தாங்க கரண்ட் அஃபேரு. அந்த எழுத்தை நீ நீ புரிஞ்சு படிக்கிறியா, உனக்கு இத்தனை கோடி ரூபா நான் சன்மானம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தரேன். சும்மாலாம் சொல்லலை, அது தண்டத்துக்கு செலவு பண்ண. இதுக்கூட சிந்து சமவெளியை பற்றி இவன் படிக்கிறான், அதை எடுத்தாக்க தமிழ் நாகரிகத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்குது, அதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. உலகம் ஃபுல்லாக டாலரில் சொல்லியிருப்பார், இத்தனை மில்லியன் டாலர் போ அப்படின்னு. 8 கோடி 9 கோடி அதோட மதிப்பு. நம்ம ஏதோ போயிட்டுருக்குறோம் புக்கை படிச்சுட்டு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. படிங்க. தெருக்களும் வீடுகளும். தெருலாம் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ தானே பார்த்தோம், வீடெல்லாம் 2 இந்த பாருங்கள் வீடு. அப்போயே நோட்டி பார்த்தா பாதாள சாக்கடை, தெருவு நடுவில் பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கங்கே மேன் ஹோல்னு சொல்லுவாங்க. அந்த குழி இருக்குல்ல, இப்போ கூட இருக்கும் பாருங்கள் பாதாள சாக்கடை, அந்த தண்ணி போகிற பைப்லாம் தூக்கிட்டு உள்ளே இறங்குவாங்க. அதெல்லாம் சட்டகம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கு, நேராக அமைக்கப்பட்டிருந்தன. வடக்கு தெற்காகவும். இன்னும் நம்ம சவுத்தெல்லாம் போனீங்கன்னா அந்த காரைக்குடியெலாம் இருக்குல்ல, அங்கே போய் பாருங்கள். காரைக்குடியெலாம் பிளான்ட் சிட்டி, இதே மாதிரி தான் இருக்கும். ரோடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எங்கேயும் வளையாது, வளைஞ்செல்லாம் போகாது. பிளான்ட் சிட்டி. எங்கள் பாட்டி ஊர் கூட அப்படி தான் இருக்கும், பக்காவா. அப்போ அவங்க உருவாக்கின பழைய காலத்து நகரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ரோடுலாம். கிழக்கு மேற்காகவும் சென்றது. தெற்கு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்கும். இது வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா? இந்த கோடு வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா? வடக்கு தெற்கு. இப்படி போட்டால் தான் என்னது? கிழக்கு மேற்கு. செங்கோணத்தில் பர்பண்டிகுலராக வெட்டிக்கும். செங்கோணம்னா என்ன அர்த்தம்? கோடு எப்படி இருக்கும்? ஆங்கிள் 2க்கு நடுவில் 90 டிகிரி. மேக்ஸில் படித்தோம்ல, அப்ளை பண்ணுங்க. 90 டிகிரி. ரைட். அந்த வார்த்தையெல்லாம் புரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணாதீங்க. அகலமும் வளைவான முனைகளை கொண்டு தான் இருந்தது.
டர்னிங்லாம் எப்படி இருக்குது, வளைவாக இருந்திருக்கு, எட்ஜு கரெக்டாக இல்லை. ஏன் வளைஞ்சு போகணும்ல, மோதிடும் வண்டியெல்லாம். அதுக்காக 2 படம் போட்டு காமிச்சு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். வீடு 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டது. சரியா? இன்றைக்கி பாருங்கள், குடிசை வீட்டில் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இந்த ஐயோக்கிய பயிலு உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிமையாக்கினது தான் விலை. அடுத்தது பல அறைகள் அப்போ இருந்திருக்கு, முற்றம் போர்ட்டிக்கோ இருந்திருக்கு, கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை, குளியலறை. அப்போவே குளிக்கிறதுக்கு என்ன நிறைய ஊரில் என்ன இல்லை, பாத்ரூமே இல்லை. நம்ம ஊரில் ஓரளவுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில். இன்னும் வட இந்தியா போய் பாருங்கள், பாவம், தண்ணி தூக்குறதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி வாழ்ந்த மக்களை யார் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. சரியா? வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும். சுண்ணாம்பு கலவை வச்சு பூசினா என்னவாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எரியாது. பழைய வீடுலாம் சுண்ணாம்பு கலவையில் தான் செஞ்சுருப்பாங்க. நான் சொன்னால அந்த காரைக்குடி பக்கம்லாம் போய் பாருங்கள், சுட்ட செங்கல் சுண்ணாம்பு கலவையில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஜில்லுன்னு இருக்கும் வீடு. ஏன் காரைக்குடி பக்கம் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ளே போய் பாருங்கள், பழைய பில்டிங் இருக்கும். யார் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தாங்க? அங்கே பிரின்ஸிபால் ரூம் இருக்குல்ல, அது அந்த டவர் பில்டிங்கு, லைப்ரரிலாம் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, அந்த வட்டம், அந்த பில்டிங்லாம் போய் பாருங்கள், சுண்ணாம்பில் தான் கட்டியிருப்பாங்க. சிமெண்ட்லாம் கிடையாது அந்த காலத்தில். பிரிட்டிஷ்காரன் பீரியட்லான கட்டினது. செங்கலில் 2 டைப் இருந்திருக்கு. சூரிய வெப்பத்தில் காய வைக்கப்பட்ட செங்கல். சரியா? அதேமாதிரி சுட்ட செங்கல் 2மே யூஸ் பண்ணியிருக்காங்க. சுட்ட செங்கற்கள் சூரிய வெப்பத்தில் காய வைக்கப்பட்டது. செங்கல்லாம் ஒரே சீராக இருந்திருக்கு எல்லா ஊர்லேயும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கொண்டு வந்துட்டான். செங்கல்லாம் இவ்வளோ அகலம் தான் இருக்கணும், இவ்வளோ நீளம் தான் இருக்கணும். அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. சரியா? அடுத்தது அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி செங்கல் வாங்கலாம். நீங்கள் இத்தனை செங்கல் கொடுத்தா இவ்வளோ அகலத்தில் இவ்வளோ நீளத்துக்கு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா இத்தனை செங்கல் வேணும் சொல்லுவான் பாருங்கள் மேஸ்திரி. அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால தான். கூரைகள் சமதளமாக இருந்தன. இப்படிலாம் கிடையாது, ஓட்டு வீடெல்லாம் கிடையாது. இப்படி அப்போவே காங்கிரீட் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். சிமெண்ட்லாம் கிடையாது காலேஜில். அங்கே 2 ஃப்ளோர் பில்டிங் இருக்குது, போய் பாருங்கள், சுண்ணாம்பில் கட்டினது. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்று எதுவுமே கிடையாது. வழிபாட்டு தலம்லாம் இல்லவே இல்லை. எப்போ அதெல்லாம் வந்துச்சோ மாட்டிக்கிட்டீங்க, அடிமையாயிருவீங்க. கிடையாதாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்த பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த கிரேட் பாத். பக்காவா செங்கலில் போட்டிருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இறங்கி வரலாம், இங்கேருந்து இறங்கி போகலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஊர் தெப்பக்குளம்லாம் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் பாருங்கள். நான் சுட்ட செங்கல் பதிச்சிருக்காங்க. தண்ணி ஊறி வெளியில் போயிடாதா சார், அதுக்கு தான் அதில் அந்த தார் மாதிரி பொருள், மெழுகு மாதிரி பொருள் பூசியிருந்துருக்கான். தண்ணி வந்து ரொப்பிக்குவாங்க. தண்ணி அழுக்காயிருச்சுன்னா தண்ணி வெளியில் போகிறதுக்கு தூப்பாக்குள்ளி இருந்துருக்கு அவுட்லெட். தண்ணி ரொப்புறதுக்கு சுற்றிலும் கிணறுலாம் இருந்திருக்கு, அதுலேருந்து தண்ணி கொண்டு வந்து ரொப்பிக்குவாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, அறைகள். எப்படி இருந்துருக்கு பாருங்க. கழிவுநீர், பாதாள சாக்கடை. அப்போயே பாருங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வளர்ந்துருக்கானுங்க. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. இன்னும் சேலத்துக்கே வரல. 2001 ட்ரை பண்ணுறாங்க, இன்ன வரைக்கும் கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க. 2001 ஆமாம் 2000 கல் தட்டைகள் கொண்டு மூடப்பட்டிருந்தது. வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியான நேலான மென் சரிவே. அப்போவே மென் சரிவு இருந்தால் தான் அவன் தண்ணி ஓடும் நிற்காமல். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தாலும் பிரச்சனை. அதான் துளைகள் சரியான இடைவெளியில் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு எல்லாம் இருந்துருக்கு. குழாய்கள் மூலமாக வீட்டிலேருந்து அங்கே போய் சேருது. திடக்கழிவுகளை மேற்கொள்வது குழிகள் இருந்திருக்கு. இப்போ அதேமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது வீடு. குப்பையெல்லாம் மாட்டிக்கங்க, தண்ணி மட்டும் நான் ஃபில்டராகி வெளியில் போயிடும். எல்லாம் போய் அங்கே பாதாள சாக்கடை போய் அடைச்சிக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம அறிவு கட்டத்தனமாக நாகரிக வாழ்க்கை வாழ்கிறோன்னு டிச்சில் தான் எல்லா குப்பையும் போடுறானுங்க. முட்டாப்பையில்
நம்ம தானே, அது போய் அடைச்சிக்கும். கேட்டாக்கா அடைச்சிக்கின்னு எங்கேயோ இருக்கிறவனை திட்டிகிட்டு இருப்பானுங்க கேனப்பயிலுங்க. யார்? நம்மளாம் தான். ஆமாவா இல்லையா? ஆமாம். பெருங்குளம் போய் பாருங்கள், அந்த டிச்சில் எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி கேட்டால் நான் அறிவாளி நாகரிக மனிதன் ஆகும்மா. என்னத்தான் நாகரிக மனிதன்? மண்ணாங்கட்டி. இந்த அறிவு கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்தது பெருங்குளம் மொகஞ்சதாரில் கேட்பாங்க, பெருங்குளம் எங்கே இருந்துச்சு? கிரேட் பாத். ஒன்றும் இல்லை, என்ன ஸ்விம்மிங் பூல், கிரேட் பாத்துன்ட்டானுங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் இருந்து கேட்பான். இதை கூட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். நீர்த்தேக்கம் நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. தண்ணி கசியாத பழமையான சான்று தான் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். தண்ணி கசியாத மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தொட்டி, இதுதான் பழமையான தொட்டி. சுட்ட செங்கலால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பது. சுவரிலும் தளத்திலும் பல அடுக்கு இயற்கை தார் மெழுகு பூசிட்டு இருக்கான். எங்கே? சிந்து சமவெளியில் நாகரிகத்தில் மொகஞ்சதாரோ நகரத்தில் கட்டியிருந்திருக்கான். வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. இது வடக்கு தெற்கு. பக்கவாட்டில் 3 புறமா, 2 புறம் தான் இருக்குது. என்னென்னு தெரியல, 3 புறம். சரி, இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? அறைகள். அருகில் இந்த கிணற்றிலிருந்து நீர் இறக்கப்பட்டு பெருங்குளத்தில் வீசப்பட்டது. நீர் இறக்கிறது தெரியுமா? அப்போ மேனுவலாக தான் இறச்சாகணும். தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்போலாம் மோட்ரு பம்பு செட்டு. அப்போ மேனுவலாக உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற்றம் தூப்பாக்குழியில் இருந்திருக்கு. தானிய களஞ்சி எங்கே இருந்துச்சு? அரப்பால். கேட்பான். தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு. தலை வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகையெல்லாம் கிடச்சிருக்கு. கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு இதெல்லாம் சிதறி கிடந்திருக்கு. அந்த கேப்பில் நோண்டி பார்க்கும் பொழுது இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. அதை வச்சு தான் கார்பன் டேட்டிங் பண்ணும்பொழுது இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஹரியானா மாநிலத்தில் ராகிகரில் கிடச்சிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. முதிர்ச்சினா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அழிய போகிறான், அதில் பீக்கில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த இதுதான் இதுதான் இதெல்லாம் தானிய களஞ்சியம், குடோன், கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொகஞ்சதாரோவில் இன்னொரு பெரிய பில்டிங்னா கூட்டரங்கமாமா. 20 தூண். அப்போவே 4 வரிசையில் 20 தூண் கொண்ட பில்டிங் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது பெரிய விஷயம். இன்றைக்கி 1000 பேர் கொண்ட ஆள்லாம் உருவாக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வணிகம், போக்குவரத்து, இதை போயிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு வணிக இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்து. அங்கே பாருங்கள், வெங்கலத்தாலான இது வச்சுருந்துருக்காங்க. காளமாடு, குதிரை கிடையாது, இது விளையாட்டு ஜாமான் செஞ்சுருக்காங்க. காளமாட்டில் போக்குவரத்து செஞ்சுருக்காங்க. அது நமக்கு தெரிய வருது. அப்போவே பெரும் வணிகர்களாக இருந்தனர். ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம். ஸ்டாண்டர்டான எடை கற்கள், அளவைகள், மெஷர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அளந்து தானே விற்கணும். வாணிபம் செஞ்சால் என்ன வேணும்? ஆமாம், சக்கரை வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கல் இல்லாத சக்கரை, திடமான சக்கரை. அன்றைக்கி பார்த்தோம்ல, பானை செய்கிறதுக்கு தயாரித்தாங்க சக்கரம் அப்படின்ட்டு. அது மாதிரி மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வாணியம் நடைபெற்றிருக்கு. எது மெசபடோமியா? ஈராக். படத்தோடு புரிஞ்சுக்கணும், கதையை புரிஞ்சிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. இந்த இங்கே எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். சிந்து வெளி முத்திரை, சிந்து வெளியினுடைய முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் இப்போ உள்ள ஈராக்கு, குவைத்து, சிரியா எல்லாம் சேர்ந்தது தான் அது பண்டைய மெசபடோமியா. குவைத் இங்கே வரும், இது சிரியா இங்கே வரும். அப்படியே ஈராக் இந்த பண்டைய மெசபடோமியா அங்கே கிடச்சிருக்கு. சுமேர் அப்படின்ற பகுதியில் கிடச்சிருக்காங்க. யாரோட முத்திரை?
சிந்து சமவெளி மக்களுடைய முத்திரை. சுமேரியாவில் இருந்த அக்காடியா அப்படின்ற பேரரசு எம்பையர், நாரம்சின், சரியா? நாரம்சின்றவர் யார்? சுமேரியாவினுடைய அக்காடியா பேரரசு, அவருடைய தலைவர், அரசன். சிந்து சமவெளி மக்களை மெலுக்கா அப்படின்றாங்க. அணிகலங்கள் வாங்கியதாக அவரோட காவியத்தில், அவரை பற்றின வரலாறு புத்தகம் இருக்குல்ல, அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாமா, பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அணிகலன்கள் வாங்கியிருக்காங்க. மெலுக்கர்கள்டருந்து அணிகலன் கேட்பாங்க. சுமேரியர்கள் சிந்து சமவெளி மக்களை எவ்வாறு அழைத்தனர்? மெலுக்காஸ். அதில் சிந்து சமவெளி பகுதியை எவ்வாறு அழைத்தனர்? மெலுக்கா. போக்குவரத்துக்கு காளையை பயன்படுத்துகிறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டத்தை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளிப்பகுதி. பாரசீக வளைகுடானா இதுதான் பாரசீக வளைகுடா. பாரசீகம்னா ஈரான். ஈரானுடைய பண்டைய பெயர் பாரசீகம், இங்கிலீஷில் பெர்சியா. அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு பேர் பெர்சியன் கல்ஃப். இங்கே மெசபடோமியா. இது அங்கே கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? பட்டம் மாதிரி ஏதோ ஒன்று, உருளை வடிவ முத்திரை கிடச்சிருக்காமா. முத்திரை, சீல். இங்கேருந்து பொருளை ஏற்றுமதி பண்ணி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் பண்ணி சீல் வச்சுருவாங்க. ஏன்னா நடுவில் எவனாவது எடுத்தாக்க பிரிச்சாக்க தெரிஞ்சிடும். அதுக்காக எங்கே கிடச்சிருக்கு? மெசபடோமியா, அந்த பாரசீக வளைகுடா பகுதியில் கிடச்சிருக்கு. அது யாரோட சீலு? சிந்து சமவெளி மக்களுடைய. அந்த அங்கேயும் கிடச்சிருக்கு, சிந்து சமவெளியும் கிடச்சிருக்கு. ரைட். இதில் வந்து என்ன தெரியுது? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயும் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக யார் கூட ஈடுபட்டிருக்காங்க? மெசபடோமியா மக்கள். இப்போ உள்ள ஈராக், குவைத்து, அப்புறம் சிரியா. கரண்ட் அஃபேரில் வருதா சிரியா பற்றிலாம்? கப்பல் கட்டுத்தளம் லோத்தல் இங்கே இந்த இடத்துல இருந்துருக்கு. இங்கே ஒரு ஆறு இருக்கும். ஏன்னா கடலில் கப்பல் கட்டுற தளம் வந்து கஷ்டம், உள்ளடங்கி இருக்கணும். ஏன்னா கடலில் என்ன ஆகும்? அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்போ இது வந்து என்னது? கல்ஃபு. என்ன கல்ஃபு? வளைகுடா. இதுதான் கட்சி வளைகுடா. இது வந்துட்டு காம்பே வளைகுடா ஜாகிரஃபியில். இதுதான் குஜராத் பெனின்சுலார். என்ன பெனின்சுலார் இதுக்கு பேர்? ஏதோ ஒரு குஜராத் இருக்கிற அந்த பெனின்சுலாவுக்கு ஒரு பேர் பார்த்துருக்கோங்க. சரி, அது இருக்கட்டும், சொல்கிறேன். இதில் லோத்தல் இதான் குஜராத்து. இங்கே நதி, என்ன நதி ஓடுது? சபர்மதி நதி. அதில் உள்ளே போய் இங்கே தான் வந்து அந்த லோத்தல் துறைமுகம் இருந்திருக்கு. அங்கே கப்பல் கட்டி அந்த நதி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கான துறைமுகம் அங்கே இருந்திருக்கு, கப்பல் கட்டும் துறைமுகம். கப்பல் மட்டும் கட்டுவாங்க அங்கே. நார்மல் துறைனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவான். கப்பல் கட்டுறதுக்கு அங்கே லோத்தல் இருந்திருக்கு. இப்போ உள்ள குஜராத். உடனே மோடி அப்பயே இருந்தாருன்றவானுங்க அவனுங்க, சங்கி மைங்கி குரூப். சரி, அதுதான் அது டக்யார்டு அப்படிம்பாங்க, கப்பல் கட்டுத்துறைக்கு பேர். செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவங்க காலத்தை சேர்ந்தது. சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் இருக்காமல் கேட்பாங்க, எந்த ஆற்றினோட சிஸ்டத்தில் இருக்குது? சபர்மதி ஆற்றினுடைய துணை ஆறு. இங்கிலீஷில் ட்ரிபியூட்டரி. மெயின் நதியில் இன்னொரு ஆறு வந்து சேருதில்ல, அதுக்கு பேர் தானே அது ட்ரிபியூட்டரி. மெயின் நதியிலேருந்து ஒரு ஆறு பிரிஞ்சு அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டரி, கிளை ஆறு. வெரி குட். தலைவர் அமர்ந்த நிலையில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுண்ணாம்புகளில் செய்யப்பட்ட ஒரு சிலை இருந்திருக்கு. ஒருவேளை ஒரு தலைவராக இருந்திருக்கலாம், நெத்தியில் போட்டு கட்டியிருக்காரு. அதனால் எங்கே கிடச்சிருக்காது? மொஹஞ்சதாரோ. வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடன், மேல் பகுதியிலேருந்து இங்கே போட்டிருக்காரா? இன்னும் கட்டுறோம்ல அந்த கையில், அது தலைமுடி தாடியெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ சேவிங், முடி வெட்டுறதுக்கெலாம் கருவிகள் வச்சுருந்துருக்காங்கன்னு தெரியுது. அணிகலன்கள் காதில் போட்டிருக்காங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின்
வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி. மேலே ஒரு துணி, பழைய பூலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலங்கரிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு தோளில் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸின்னு அந்த மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம். அடுத்து தொழில்நுட்பம், டெக்னாலஜின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டெக்னாலஜி வெரி குட் பா. ஒரு வேலை என்ன மெத்தடில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதான் டெக்னாலஜி. லேட்டஸ்ட் டெக்னாலஜின்றோம் உடனே எடுத்தோடனே. தொழில்நுட்பத்தில் அப்டேட்டடு தான் அது லேட்டஸ்ட்டு. சரியா? துணி நெய்யறதுங்கிறது தொழில்நுட்பம். ஃபஸ்ட்டு கையில் நெஞ்சான், அப்புறம் என்னாச்சு தறி, அதுக்கப்புறம் விசைத்தறி, அப்புறம் அதில் நிட்டிங்கு. எங்கே நிறைய பேரை காணுங்களாம். டெக்னாலஜி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தரப்படுத்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்டாண்டர்டான இது. இப்போ கொண்டு வந்திருக்கோம் உலகம் முழுவதும் தரப்படுத்தப்பட்ட யூனிட்ஸுக்கு பேர் என்னது? எஸ்ஐ யூனிட்ஸு, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். பார்த்தோமா? ஆமாம். எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க பெரும்பாலும்? அதை ஃப்ரான்ஸ். வெரி குட். அது மாதிரி அப்போவே இந்த மக்கள் இவங்க அப்போயே யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி குஜராத்தில் லோத்தலில் கிடச்சிருக்கு, தந்தத்தாலான அளவுகள் கிடச்சிருக்காமா. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளதாமா. ஒரு நிமிஷம் இருங்க, இதை பார்த்துக்கலாம். சரியாக வச்சு இந்த அளவுக்கு கேட்கலாம். குஜராத்தில் எந்த நகரத்தில் இந்த மாதிரி அளவுகள் கிடச்சிதுன்னு கேட்பாங்க. எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். லோத்தல் எங்கே இருக்குது, இப்போ எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்கலாம். குஜராத்தில் அங்கே கிடைச்ச அளவுகோல் வந்து லென்த்து எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சு? 1704 மில்லிமீட்டர் வரை இருந்துச்சாமா. இது நமக்கு தெரியும். முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் செம்பு. மொகஞ்சதாரோவில் டான்ஸிங்கில் அப்பயே பாருங்கள் எவ்வளோ தத்துரூபமாக உருவாக்கியிருக்காங்க. வெங்கல சிலை எங்கே கிடச்சிதுன்னு கேட்பாங்க. டான்ஸிங்கில் நாட்டிய மங்கை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நடன மாது எங்கே? மொகஞ்சதாரோவில். அவர் சொல்லியிருக்காரு. இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மாதிரி தானே, புரோட்டோ ஹிஸ்டாரிக்கு. இருந்தாலும் எழுதப்பட்ட ஆவணம் இருக்குது, புரிஞ்சிக்க முடியல. அவர் நம்புறாராம் இந்த மாதிரி ஒரு சிலையை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் உருவாக்கியிருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்கிறாரு. யார்? ஜான் மார்ஷல். 1924 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டர். அவர் தான் ஹெட்டு. அவர் தான் என்ன பண்ணார்? இதுக்கு முன்னாடி ஒரு 2க்கும் தொடர்பு இருக்குலாம் எழுதியிருப்பார். கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. அதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலையை அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். அவர் நினச்சது. ஆனால் எத்தனை 3000 இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 அந்த பக்கம் ஒரு 1500 3500 வருஷத்துக்கு முற்பட்டது. அவர் நினச்சது கரெக்டு தான். யார்? ஜான் மார்ஷல். கேவிடி திராவிடது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் காம்ப்ளெக்ஸ். இந்த பெயர்கள்லாம் இன்னமும் இந்த பகுதியில் இருக்குது. தமிழ் பேர் இருக்குல்ல, அது எல்லாமே இன்னமும் அந்த ஊரில் வந்துட்டு அந்த பேரோட நகரங்கள் இருக்குது அப்படின்றாங்க. தமிழில் உள்ள வார்த்தை இதெல்லாம். திராவிட மொழி குடும்பம் தமிழர்கள் தான் அங்கே இருந்ததுக்கான எவிடன்ஸ் அது எல்லாமே. பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் எல்லாம் தமிழ் வார்த்தை.
என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. பொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. இன்னும் ஆப்கானிஸ்தானில் பூம்புகார், கொற்கை இருக்காமா. புரியுதா? அதான் திராவிட நாகரிகம். என்னது? இந்திய துணைக்கண்டம் எல்லாம் சேர்ந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இதெல்லாம் ஆய்வு செஞ்சாக்க ஏகப்பட்டது பண்ணியிருக்கலாம். இவனுக்கு தான் இல்லாத தேடி திட்டுறானுங்க. சரஸ்வதி எங்கேயாவது கிடைப்பாளா? மகாபாரத போர் நடந்த இடம் எங்கேயாவது கிடைக்குமா? தண்டத்துக்கு செலவு பண்ணி தின்னு அவனுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. எளிமையாக இருக்கிறவனுக்கு கொடுத்து அவனை வளர்க்கலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. இவனும் தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி ஆப்கானிஸ்தானில் இருக்குது. பொருணை இருக்கா நம்ம ஊரில்? ஆமாம். பாகிஸ்தான் உள்ள காவிரி, வாலா, பொருணை பாகிஸ்தானில் அந்த பேரில் இருக்குது. எங்கே அங்கே ஒரு அம்மாவை காணோம், வெளியில் இருக்காங்களா? சரி, இதெல்லாம் அங்கே இருக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா இதோட பாகிஸ்தான் பார்டர் இப்போ வடமேற்கு இந்தியா. ஆப்கானிஸ்தான் இந்த மலைத்தொடர் இருக்கும், சுலைமான் இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இப்படி வரும். இப்படி இந்த இடத்தோட இப்படி கட்டாயிரும். அதுக்கப்புறம் ஈரான், இதெல்லாம் ஈரானாக இருக்கும். சிந்து சமவெளி நகரத்தில் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? சரி, என்னன்னு பார்ப்போம். எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, அரசியல் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்கள் சமூகம் உனக்கு கற்றுக் கொடுத்த அரசியல், நீ எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு பாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்கள அப்படி தான் வளர்த்துறாங்க, இந்த கட்சிக்காரன் அப்படின்ட்டு. அதனால் அதுலேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறீங்க. எந்த கட்சிக்காரன் தான் வெளியில் வந்து பொதுவான ஆளாக பாரு. சரியா? உண்மையை பேசுவோம். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ சிந்து சமவெளி எழுத்துக்களை படிக்கிறவனுக்கு இவ்வளோ பொற்காசுகள்லாம் அப்போ அறிவிப்பாங்களே, அது மாதிரி சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டியுள்ளது. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பருத்தி ஆடை அணிஞ்சிருக்காங்க, கம்பளி ஆடையும் குளிருக்கு அணிவிச்சிருக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ சம்மரா அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும், ஜியாகிரஃபி படிச்சிருப்போம். அப்போ பருத்தி ஆடைகள். குளிரப்போ என்ன பண்ணியிருக்கணும்? கம்பளி ஆடைகள் பயன்படுத்தணும். சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கம் செய்திருக்கின்றனர். நம்மக்கிட்ட இருக்குது தக்களின்னு சொல்லுவாங்க. தக்களி கையில் சுற்றுறதா, நூல் சுற்றி வைக்கிறாங்களே கோனு, அதெல்லாம் இருக்குது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஜியாகிரஃபி தான் முடிவு போகணும் நீ என்ன ட்ரெஸ் போடணுன்னு. வெயில் காலத்தில் கம்பளி ஆடை, இப்போ வெயிலுங்க அங்கே அதிகமாகிட்டே வரும். ஏன்? ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்கள். சப்ட்ராபிக்கல் ஆங்கிள் ஆஃப் சன்லைட் அதிகமாகிட்டே வரும். அடுத்த மாதம் வெயில் மண்டையை புழக்கும். எல்லா சப்ஜெக்டையும் லிங்க் பண்ணி படிக்கணும். சப்ஜெக்ட்னா என்னது? அங்கே சுற்றியில் உள்ள விஷயத்தை பிரித்து படிக்கிறோம். படிக்கும்பொழுது லிங்க் பண்ணணும். ஹிஸ்ட்ரியில் எல்லா சப்ஜெக்டும் வரும். அடுத்தது அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலேருந்து உயர்த்தப்பட்ட இடத்துல பில்டிங் கட்டி நல்லா இருந்திருக்கு. ஒரே மாதிரியான வீடுகள் இதெல்லாம் இருந்திருக்கு. நல்ல வாழ்க்கை முறை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஊரில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையில். அப்படின்னா யார்? பண்பட்ட மக்கள். சண்டை சச்சரவு இல்லாமல் இதெல்லாம் யோசிக்க மாட்டான், அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. இப்போ நடக்குதில்ல, வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதான் தமிழ்நாடு ஓரளவுக்கு இருந்துச்சு, அதையும் கெடுக்கிறானுங்க. இப்போ பூந்து பதவி பணத்தை கொடுத்து ஜாதி வெறியை தூண்டி விட்டு மத வெறியை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதேமாரி நம்ம நல்லா மாறிக்கிட்டு இருக்கோம்னா பண்பட்ட மனிதர்கள் ஓரளவுக்கு. முழுசாலாம் சொல்ல மாட்டேன் நான். படை இருந்ததுக்கான எந்த பக்கத்து ஊரெலாம் இருக்குல்ல, ஒரு ஊர் இன்னொரு ஊருக்காரன சண்டை போட்டுக்கலன்னு அர்த்தம். சண்டை போடலன்னா அங்கே என்ன இருக்காது? படை இருக்காது. படை யார் வச்சுருப்பா? பண்படாதவன் தான் படை வச்சுருப்பான், விலங்கு மாதிரி சண்டை போட்டுக்கிறது. ஆதிக்க குணம் இருக்கும். நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய நிலைநாட்டுறதுக்கு என்ன வேணும்? படை வேணும். அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. சில ஆயுதங்கள் மட்டும் கிடச்சிது. இது இந்த குரூப் வந்ததில் ஆடு மாடி மேய்க்கி குரூப் அங்கேருந்து யார்? ஆரியர்கள். அவனோட ஆயுதமாக இருக்கும். மேலே மட்டும்தான் கிடச்சிருக்கு, அடியிலலாம் கிடைக்கல. மேம்பட்ட நிலை ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை, வீடெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிருக்கு. குடிசை வீடெல்லாம் கிடையாது, எல்லாமே என்னது? தார்த்து வீடு தான். எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்கிறாங்களா? திராவிடனா என்னடான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் எல்லாம். அதான்
எல்லாம் பிடிங்கிட்டு ஒரு குரூப் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் நடுவில் கடவுள் பேரை சொல்லி. அதை மாற்றுறதுக்கு தான் சமூக நீதின்ற கான்செப்டே. சரியா? ரைட். அணிகலன்கள் பயங்கர. யார் அணிகலன் போடுவா? நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க அணிகலன்லாம் யூஸ் பண்ணுவான். வேண்டான்னு ஒதுக்குறது அது வேறு. அதை போட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. செல்வ செழிப்போடு இருக்க அணிகலன்கள், அதுவும் விலை உயர்ந்த அணிகலன்கள். ஆண் பெண் 2 பேருமே அணிகலன் போட்டிருக்காங்க. கழுத்தணிகள், கழுத்தில் நெக்லஸ், அதெல்லாம் கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணி, கொலுசுலாம் இருக்குல்ல, தண்டத்தம் கொலுசு, அதெல்லாம் அதுக்காக அவங்க தங்கம் வெள்ளி தந்தம். தந்தம்னா என்ன அர்த்தம்? யானையோடது. யானையெல்லாம் அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள், அப்பவே வைரம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கல்யாணம். இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு அவங்களுக்கு தெரியல. அதே காலத்தை சேர்ந்த நம்ம தென்னிந்தியாவில் வாழ்ந்த கீழடி மக்கள் இரும்பு பயன்படுத்தியிருக்கான். அவனோட அட்வான்ஸ்டு. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, கார்னெலியன் சிவப்பு நிற மணிக்கற்கள், ஃபேக்டில் கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களை நிர்வகித்தது யார்? மதகுருலாம் யாரும் கிடையாது. இப்போ எல்லாரும் ஊர் முழுவதும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன இருக்கணும்? கட்டாயம் மேலே ஒரு நிர்வாக அமைப்பு ஒன்று இருந்திருக்கணும். அவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்டுருக்கணும். சிறந்த நிர்வாக அமைப்பு இருந்திருக்கு. ஆனால் என்ன கிடையாது? மதகுருக்கள் கிடையாது. வரலாற்றில் சொல்கிறாங்க. மைய நிர்வாக அமைப்பு இருந்திருக்கு. நகரத்தெல்லாம் திட்டமில்ல பார்த்துருப்போம். அரசாங்கத்தோட வேலை என்ன? ஆமாம், அவனுடைய தனிப்பட்ட வேலையை செய்வான். விவசாயம் செய்வான், வியாபாரம் செய்வான், ஆடு மாடு மேய்ப்பான், நூல் இது பண்ணுவான், மேஸ்திரி வேலை செய்வான், செங்கல் தயாரிப்பான், பானை ஆமாம் தொழில். பட் இந்த நகரத்தெல்லாம் உருவாக்குறது, சாலை அமைக்கிறதெல்லாம் யார் பண்ணணும்? அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம்னா யார்? மைய நிர்வாகம். அப்படி இருந்திருந்தால் தான் இந்த மாதிரி திட்டமிட்ட நகரம் உருவாக்க முடியும். அது இருந்திருக்கணும். ஆனால் யாரும் இல்லை, மதகுரு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்மளாம் தப்பாக நினச்சி மதகுரு இருந்தான் அப்படின்னு. மதகுரு இருந்தால் அங்கே விளங்காம தான் போயிருக்கும். இந்த அறிவியல் வளர்ச்சியில் இருந்திருக்காது. தொழில், முதன்மையான தொழில் வேளாண்மை தான். அதை இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. கைவினை பொருள், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், இதெல்லாம். அதேமாதிரி வர்த்தகம், அதான் கைவினைஞர்கள்லாம் அங்கே வந்துட்டாங்களே. அப்புறம் என்ன? கால்நடை வளர்ப்பு இருந்திருக்கு முக்கியமானது. சக்கரம் இருந்தால் தான் என்ன இருக்கும்? பானை, மாட்டு வண்டி வச்சுருந்துருக்குறானே, அங்கே தான் பார்த்தோமே. மாட்டு வண்டி பொம்மையே கிடச்சிருக்கு. அதுக்கு சக்கரை வேணும் ஃபஸ்ட்டு. ஆனால் சக்கரை எதுக்கு தயாரித்தான்? மனிதன் பானை செய்கிறது. மட்பாண்டங்கள் நம்ம ஊரில் உள்ளது மாதிரியே இருக்கும். அட்வான்ஸ்டு. மேலே பாருங்கள், பெயிண்டிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நிறையா ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அழகான மட்பாண்டங்கள் விதவிதமாக தீயில் சுட்டு வச்சுருந்துருக்காங்க. சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அது மேலே கருப்பு கலர் வண்ணத்து அழகு வேலைப்பாடு. பிளாக் ஆன் ரெட் வேர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். பானை ரெட்டு, மேலே பெயிண்டிங் வந்து என்ன கலரு? கருப்பு கலரில். பிளாக் ஆன் ரெட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளோடும் காணும். வடிவியல் அமைப்புனா எதுன்னு சொல்லுங்கள். ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப். எது ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப்? சதுரம், வட்டம், செவ்வகம், இதெல்லாம் முக்கோணம், அந்த வடிவத்தில் படம் இருந்திருக்கு. சமய நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னா இது பார்த்தீங்கன்னாக்கா பெண் கடவுளை வழிபட்டுருக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. நாட்டியம் அங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பெண் கடவுளோட சிலை இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்குது. அப்போ பெண் கடவுளை தான் வழிபட்டுருக்காங்க. திராவிட சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரியா? அதனால தான் பெண்கள்லாம் திருமணம் செய்து காதல் செய்து திருமணம் செஞ்சு பெண் யாரை விரும்புகிறாலும் அவனை தான் இணையாக சேர்த்திக்குவா. பார்த்துருப்போம் சங்ககால இலக்கியங்களில். தலைவன், தலைவி, தோழி, அவங்கள வச்சு தான் கதை போகும். பெரிய ராஜா வச்சுலாம் இருக்காது சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே. சரியா? சிந்து சமவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஓர்
ஆதாரமும் கிடைக்கவில்லை. பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு. அதனால தான் பாருங்கள், உங்கள் ஊரில் எல்லாம் போய் பாருங்கள், உங்களுடைய குலதெய்வம் பெண் கடவுளாகத்தான் இருக்கும். போய் பார்த்துக்கங்க. ஆமாவா? காவல் தெய்வம் தான் ஆண் கடவுளாக இருக்கும். குலதெய்வம் உங்களுது சிவனோ முருகன் கூட விட்டுருங்க, முருகன் பேரை மாற்றிட்டானு குமரன். சிவன், பெருமாள், வேறு என்ன, அவனுங்களாம் உங்கள் தெய்வமே கிடையாது. அது இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்காக உருவாக்கின தெய்வங்கள். நீங்கள் போகிறீங்களே ஏழு குண்டல வாடா பெருமாள் கோயில், சரியா? ரைட். நான் எதுவும் சொல்லாங்க, அங்கே உள்ள வரலாற்று சான்றுகள். ஆண் கடவுள்லாம் இல்லை. ஆமாம், அது சொன்னாங்க. ஓ, இவன் ஏதோ திராவிட கட்சிக்காரன்டா அப்படின்னு வந்துடுவானுங்க, கம்யூனிஸ்டுக்காரன், தீக்காக்காரன்ட்டு. உண்மையான வரலாறுண்ணே, எந்த காரணம் கிடையாது. நான் மனுஷன், அவ்வளோதான். கலைத்திறன். நிறைய பேர் கிளாஸை விட்டு ஓடி போயிடுவானுங்க இதை கேட்டுட்டு. யாருக்கு நஷ்டம்? போய் முட்டாளாக சுற்றிட்டு திரி. ஆமாம். பொம்மை வண்டிகள், தலையணை, கால்கள் அசைக்க கூட பசும்பொன்மை கால் அசைக்கலாமா? இந்த தலையாட்டி பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்குமாம்மா. களிமண் பந்துகள், சிறிய பொம்மை, இந்த மாதிரி குரங்கு, சுடுமண் பொம்மைகள், அணில் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மை, மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவை கிடைத்துள்ளது. இதெல்லாம் இந்த வரலாறுலாம் மாற்றுறதுக்கு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு தான் நீட்டு கொண்டு வந்தானுங்க. அடுத்து என்னது, அந்த என்சிஆர்டி புத்தகத்தை மாற்றினானுங்க 2004. இது மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஹரப்பா நாகரிகத்திற்காக நடந்தது என்ன? இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கான்ல, 3300 1900 வரைக்கும் சூப்பராக வளர்ந்துருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சி. ஏன் சார் அழிஞ்சான்? இருக்கலாம், அதுவும் ஒரு இது. ஆரியர் உள்ள பூந்தான். ஆரியர் யார்? ஆடு மாடு மேய்க்கிறவன், சரியா? அவனுக்கு எதுவுமே நாகரிகமே கிடையாது. இந்த மக்கள்கிட்ட, சிந்து சமவெளி திராவிட மக்கள்கிட்ட தான் நாகரிகம் கற்றுக்கிறான். ஆனால் 1920க்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்திய நாகரிகத்தை உருவாங்கினவங்க ஆரியர்கள் தான், சரியா? அப்படின்னு எழுதி வச்சுட்டானுங்க. அது உடஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாகிடுச்சு. எது? இந்த ஆய்வு. அப்புறம் தமிழ் நூல்கள்லாம் கிடைக்கிது, திருக்குறள்லேருந்து சங்ககால இலக்கியங்கள்லாம் கிடைக்கிது. அதுலேயும் அவன் சொல்லக்கூடிய ஆரிய நாகரிகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்கள் மணிகண்டன்லாம் காணோம், வரவே இல்லையா? ஏன்? அந்த மாதிரி அதை தான் மாற்ற பார்க்குறானுங்க, சரியா? சிந்து சரஸ்வதினு கூகுளில் போட்டுன்னு தப்பு. அது இப்போ ரீசெண்டாக மாற்றினது. இந்த புண்ணியவதி வந்து இப்போ மாற்றினது. அவனுங்க எல்லாம் அந்த எஜுகேஷன் பாலிசியில் இதெல்லாம் மாற்றுறானுங்க. அது ஒரிஜினல் கிடையாது. இந்த வரலாற்றெலாம் மாற்றுறதுக்கு தான் அவனுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. உஷாராகிக்கங்க, நம்ம தான் உஷாராகணும். கிமு அங்கே பாருங்க, 1900ஆம் ஆண்டில் நான் சரிய துவங்கியது. டோட்டலாக சரிஞ்சு போனது எப்போ? 1500. கிமு 1500. அதனால தான் 1500 வரைக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதற்கு கீழ்கண்ட காரணங்கள் இருக்கலாம். அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். எல்லாம் ஆற்றங்கரையில் தானே இருக்குது, விட்டுட்டு ஓடி இருக்கலாம், அமைந்திருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆமாம்னு போட்டுக்கோங்க. சுற்றுச்சூழல் மாற்றம், அப்போ நல்லா வளமான பகுதியாக இருக்கும், இருந்திருக்கலாம். இப்போ அது போய் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பாலைவனம். பாலைவனமான எல்லோரும் என்ன பண்ணுவான்? கிளைமேட் சேஞ்சு நடந்திருக்கு, விட்டுட்டு ஓடி வந்துடுவான். படையெடுப்பு, அதான் யார்? ஆரியன்ஸ் படையெடுப்பு. மாடு மேய்க்கிற குரூப்பு வரான், இங்கே பார்க்குறான், என்னோட இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. அதான் அந்த ரிக்வேதத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் எழுதியிருக்கு, என்னோட எதிரிகள், எங்கள் எதிரிகள்லாம் அப்படி கோட்டை கட்டி வாழ்கிறானுங்க, பிள்ளையாக கருப்பாக இருக்கானுங்க, சரியா? லிங்கத்தை வழிபடுறானுங்க, பெண் கடவுளை வழிபடுறானுங்க. அவனுங்களாம் அழிச்சா இந்திரா ஹூன்னு மந்திரம் போடுவானுங்க நைட்டில் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு. அதுதான் வந்து என்னது? ரிக்வேதம். வேதிக்கில் மேக்ஸும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்கள் அதை படித்து தெரியாதனால அவனுங்க விட்டு அடிக்கிறானுங்க. அவனுக்கு அடிக்கிறது தானே வேதிக் மேக்ஸுன்றான். அப்புறம் என்னது, விளம்பரம்லாம் வருது நிறையா. ஆயுர்வேதம் நம்ம சித்த மருத்துவத்துலேருந்து காப்பி அடித்தது, எல்லாம் டுபாக்கூர் எல்லாமே இங்கேருந்து காப்பி அடித்தது தான். அவன் பயன்படுத்துகிற எழுத்துலேருந்து எல்லாம் காப்பி அடித்தது தான். அந்த மாதிரிலாம் இயற்கை சீற்றங்கள், அதான் என்னது? கிளைமேட் சேஞ்சுனால வெள்ளங்கள்லாம் நிலநடுக்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னது? பிளேட் பவுண்டரி தான். அடிக்கடி அங்கே நிலநடுக்க வரும் பாருங்க.
ஒரு நேற்று கூட ஏதோ ஒரு நியூஸ் வந்தது, இமயமலையில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், மியான்மர் அதெல்லாம் அதோட பெல்ட்டு தானே இதெல்லாம். இந்தியாவுக்கு நிலநடுக்கம் வரப்போகுது, என்னது அறிவியல் அறிஞர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தாலும் ஜியாகிரஃபி அப்பயே உங்களுக்கு தெரியும். இமயமலையில் ஏன் வரும் அதிகமாக? பிளேட் பவுண்ட்ரி வந்து தான் செய்கிறோம். அது பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை ஊன்னு பூதாகரமாக மாற்றி அது போட்டோன்னு எல்லோரும் ஐயோ அழிய போகுதா இந்தியா அப்படி இப்படிமா. அது பிளேட் பவுண்ட்ரியில் இருக்க வரத்தான் செய்யும். ஏன் நம்ம இந்த புத்தகத்தை ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிருக்கோம். கிளைமேட் சேஞ்சினால தான் சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டுச்சு, காடு அழிஞ்சு போச்சு. எதனால்? கிளைமேட் சேஞ்சினால். நோய் தொற்றாக இருக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் வந்தாக்கா நோய் புது புது நோய் வரும். இப்போ வேக்சின் அதெல்லாம் இல்லை, ஸோ அதனால் அந்த இது அழிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் கிடையாது, திராவிடர்கள் தமிழில் இருக்குது முதல் எழுத்து வடிவம். பட் இந்த புத்தகத்தில் அப்படி போட்டிருக்காங்க. கார்பன் 14 இதை நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. சரியா? மொகஞ்சதாரோவில் இருக்கு இல்லையா, அதோட தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம், உலக பாரம்பரியம், அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு ஒரு இடத்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டாங்கனாக்கா அந்த இடத்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாதுகாக்கணும்னு அர்த்தம். அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக உலக நாடுகள் எவன்ட்டு என்ன டெக்னாலஜி இருக்கோ அவன்லாம் சப்ளை பண்ணணும். இந்தியாவோடது நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னது யார்? யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு அமைப்பு. யுனெஸ்கோவோடைய ஃபுல் ஃபார்ம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆமாம். பொதுவான உண்மைகள், சிந்து சமவெளி உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பட் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க அட்வான்ஸ்டு. ஏன்னா சுகாதாரத்துக்கு அவங்களாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்தது பழமையான 4 நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு கொண்டது. எவ்வளோ பரப்பளவு? எத்தனை லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்? 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். முதல் திட்டமிடப்பட்ட நகரம் உலகத்திலேயே. மேம்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பு. என்னது? பாதாள சாக்கடை. அதாவது சுகாதாரம் வடிகால் அமைப்பு. டிச்செலாம் வெட்டியிருக்கான்ல, அதாவது சுத்தம் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி. அதனால தான் பாதாள சாக்கடை வச்சுருந்துருக்கான். தெப்ப குளம் வச்சுருந்துருக்கான், நீச்சல் குளம் வச்சுருக்கான். அழுக்காயிடுச்சுன்னா தண்ணி வெளியேற்றுறதுக்கு வசதி, புது தண்ணி கொண்டு வரதுக்கு வசதி. இதெல்லாம் வீட்டிலே பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே அப்படியே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு வீட்லேயுமே என்னதுக்கு டாய்லெட் இருந்துருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதான் சொல்கிறாங்க. எல்லை நாகரிகத்தின் பலப்பு. மேற்கில் பாகிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை. பலுச்சிஸ்தான். ஈரானுக்கும் நம்ம இந்திய துணை கண்டத்துக்கு நடுவில் இருக்குது. பலுச்சிஸ்தான் சொல்லுவாங்க இந்த இடம். அந்த கடற்கரை வரைக்கும் அந்த நகரங்கள் இருக்குது. கிழக்கில் காகர், ஹாக்ரா. இது இங்கிலீஷ்காரன் இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சானுங்க. இங்கே அந்த நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேஷ். அப்போ இருக்கும்பொழுது நம்ம ஆள் இங்கே கலடு ஒன்று இருந்துச்சு. அவர் சொல்லியிருப்பார், அங்கே உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு, ஐயோ அந்த நாகரிகம்லாம் ஒழுங்காக பாதுகாங்க. இங்கேருந்து எழுதியிருப்பார். எதுக்கடா எழுதுனா? நம்ம தான் அவனை திருடன் ஆகிட்டோமே. நம்ம நாகரிகத்தோட வரலாறு அங்கே புதஞ்சு கிடக்குது. அதுக்கு தான். சரியா? அடுத்தது வடகிழக்கில் வடமேற்கு. இது தப்பாக போட்டிருக்கானு. வடமேற்கு ஆப்கானிஸ்தான். இது வடமேற்கா வடகிழக்கா? வடமேற்கு தானே. இதானே எல்லை. தப்பாக போட்டிருக்கு. தெற்கில் மகாராஷ்டிரா வரை கிடையாது. அது தொடர்ந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே இது அஸ்ஸாமு மேகாலயா வரைக்கும் கிடக்குது. இவ்வளோ பெரிய இது. நாகாலாந்து வரைக்கும். நாகர்கள் அந்த பூர்வகுடி மக்கள் தான் அப்படின்றாங்க, அந்த திராவிடர்கள். நாகாலாந்து இவ்வளோ பெருசு. அதோட நிறுத்திக்கிட்டானுங்க. நிறுத்திட்டு வரலாற்றை மாற்றுறதுக்கு. ஏன்னா 48க்கு அப்புறம் எங்கே போயிடுச்சு? அந்த ஆரிய குரூப்புக்கிட்ட போயிடுச்சு இந்திய அரசாங்கமே. இந்தியர்கள்ட்ட போகல ஆரிய குரூப்பு. இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு தான் ஆட்சி செய்கிறானுங்க. உண்மை எல்லாமே வரலாற்றில் இருக்குது. அது டோட்டலாக அழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? சரி பார்ப்போம். உலகம் அந்நாளில் அதே டைமில் கிசா பிரமிடு. எங்கள் பிரமிடு எந்த நாகரிகம்? எகிப்து நாகரிகம். 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டதாங்க.
இந்த கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண உளி இந்தியாவிலேருந்து எடுத்து போகப்பட்ட இந்த திராவிட மக்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போன இரும்பு உளி அப்படின்றாங்க. எவிடன்ஸ் இருக்குது. அடுத்தது உர் ஜிகு ராட் மெசபடோமியாவில் உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டதாம். உர் ஜிகாட் இந்த இது சந்திர கடவுளுக்காக கட்டியிருக்கார். அடுத்தது எகிப்து அரசன் மீண்டுமா? சரி. அபு சிம்பல் பாறை இருந்திருக்கு, அதை இந்த மாதிரி வெட்டி கோயில் மாதிரி குடைவரை கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. யார் கட்டினதுன்னு கேட்பாங்க. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? மூணுலையுமே எறும்பு கிடையாது. வெரி குட். எக்காலத்தை சார்ந்தனர்? அங்கே வெங்காயம் பயன்படுத்தினா மேலே தான் அத்தனை உலோகத்தை சொல்கிறீங்க. யோசிங்க, தயவு செஞ்சு கொஞ்சமாவது மூளைக்கு வேலை கொடுங்க. கொஸ்டின் எங்கேயாவது படித்தோமான்னு பார்க்காதீங்க. அதோட அட்வான்ஸ்டு உலோகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்னது? அது எப்படி மொட்டையாக சொல்லுவீங்க ஆன்சரு? மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. சரியா? ரைட். சிந்திங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவதற்கான காரணம்? பெரும்பாலான நகரங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால். கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மூளையை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஐயோ இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நான் பார்க்கலையே, அப்படி போகாதீங்க. அதான் பிரச்சனையே. சரியா? ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கரெக்டா? காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவு. கரெக்டா? ரெண்டும் சரி. இதுக்கு சரியான காரணம், கூற்றுக்கு சரியான காரணம். ஹரப்பா நாகரிகம் வெங்கல காலத்தை சேர்ந்தது. சரியா? காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ரெண்டும் சரி, ஆனால் இதுக்கு சரியான காரணம் இல்லை. ரெண்டும் சரிதான். இரும்பை கண்டுபிடிக்கல இப்போ. ஆனால் அதே டைமில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? கூற்று பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஆமாவா? என்ஜினியரிங், பில்டிங் கட்டுறது, செங்கல் சைஸு, இதெல்லாமே என்ஜினியரிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சக்கரம், மாட்டு வண்டி தயாரிக்கிறது எல்லாமே என்ஜினியரிங் தான். காரணம் கடலின். அதேமாதிரி கப்பல்லாம் ஓட்டினால கப்பல் தயாரிக்கணும், என்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளது. ஆமாவா? கடல் நீரோட்டம் இருக்கிற இடத்துல கப்பல் கட்ட முடியாது, அலை இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கான். அதனால தான் அங்கே போய் கட்டினான், உள்ளே போய் லோத்தலில் கட்டி வச்சுருக்கிறான். காம்பிய வலை கூட அதுக்குள்ளே ஆறுக்குள்ளே போய் அந்த இடத்துல கட்டியிருக்கான். அங்கே கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவான் கப்பலை. ரெண்டுமே சரி. கூற்றுக்கு சரியான காரணம். மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகள். தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லையா? தெரியும் அவங்களுக்கு. சுட்ட செங்கலால் கழட்டப்பட்டது. சரி. கரிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இல்லை. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்ப பல அடுக்குகளால் இயற்கை தாறு கொண்டு பூசப்பட்டன. சரி, இது ரெண்டு சரி. கரெக்டா? நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. கரெக்டா? கரெக்ட். ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைப்பட்ட வடிகளவு. கரெக்டு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. கரெக்டா? அங்கே தானே இருந்தது. அங்கே தான் நான் சொன்னேன், ஆனால் அங்கே இல்லை. மூணுமே சரி. அப்படி இல்லையா? அனைத்தையும் சரி இருக்கேன். ரைட். பொருந்தாததை வட்டமிடுக. குதிரைகள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பன்றி இறைச்சிலாம் சாப்பிட்ருக்கான முன்னோர். எருது இருந்துச்சு, பயன்படுத்தி நான் பார்த்தோம். ஆடுகள் இதெல்லாம் எதுக்கு வளர்த்திருப்பான்? எருது காளை எல்லாம் ஒன்று தானே. ஏஎஸ்ஐ தவறான இணையை கண்டுபிடிக்கணும். ஜான் மார்ஷல். ஓகே, அதில் டேரக்டரு. இது கரெக்டு. கோட்டை தானிய களஞ்சியம் கோட்டையில் தானே இருந்துச்சு. சரி. லோத்தல் கப்பல் கட்டணும். ஓகே.
இந்த ஆன்சர். காவிரி ஆறு இல்லை அது, ஆனால் காவிரி ஆற்றில் கீழடி வந்து வைகை. டேஸ் மிக பழமையான நாகரிகம். ஹரப்பா அதாவது சிந்து சமவெளி. டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. யார்? கன்னிங்கம். டேஸ் தானியங்கள் சேமித்து வைக்க பயன்பட்டது. தானிய கிட்டங்கி. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸ் உருவாக்கினார்கள். நகரத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. நாகரிகத்தை. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். சரியா? ஆமாம், அவங்களோட முன்னோடிகள்னு பார்த்தோம். இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்கள் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. நினைவு சின்னங்கள் ரைட், ஓகே. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களையா? சுமேரியர்கள். மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு. ஆனால் அதை பற்றி எங்கேயும் சொல்லலை, இதுதான் அர்த்தம். மொகஞ்சதாராவுக்கு இறந்தோர் மேடு. ஹரப்பாவுக்கு புதையுண்ட நகரம். வெண்கலம் என்னென்ன உலோகங்களினுடைய கலவை? தென்னு. சரியா? அது பாருங்கள், தாய்மொழி பார்த்தோன்னா அர்த்தத்துலேயே அர்த்தம் தெரியும். உலோக கலவை, உலோகங்களின் கலவை. ரெண்டு உலோகத்தை கலந்து வச்சுருக்கோம். அடுத்து கோட்டை, அப்பர் டவுனு. கார்னிலியன் சிவப்பு மணிகள். கேட்பாங்க என்ன கலர் மணிகளில் பயன்படுத்தினாங்க? யார்? ஹரப்பா மக்கள். இன்னொரு தடவை வீடியோ பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இது போதும். நாளைக்கு